எல்லாரும் நல்ல சந்தோஷமா கைத்தட்டி ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி அப்பா. இந்த காலை வேளையில கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இந்த காலை வேளையில புது கிருபைகளை தருகிற தேவனே, புது கிருபையினால் நிரப்புகிறவரே, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம், நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். கண்ணீரோடு நன்றி சொல்றோம்ப்பா. இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லவர், இதுவரை கைவிடாதவர் இனிமேலும் கைவிட மாட்டீரப்பா. இதுவரை விட்டு விலகாதவர் இனிமேலும் எங்களோடு இருப்பீர். அதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை, உமக்கே கனம். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். ஹalleluya. உட்காரலாம். ஆண்டவரை உயர்த்தி ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார் பைபிள்ல, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். இஃப் யூ ஹானர் மீ ஐ வில் ஹானர் யூ. ஹவு டு ஹானர் த லார்ட்? ஆண்டவர் எப்படி கனப்படுத்துறது? அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாலே எல்லாம் எழுமி நிற்பாங்க. அது ஒரு விதத்தில் இட்ஸ் அ வே ஆஃப் ஹானரிங். இப்போல்லாம் அப்படி பார்க்கவே முடியாது. கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாங்க பிள்ளையெல்லாம். இல்லை, உன் தலைமுடி நரைத்தவனுக்கு முன்பாக நீ எழுந்து நில்லுன்னு போட்டிருக்கு பைபிளில். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை சில வேளையில் தலைமுடி நரைத்தவங்களை பார்க்க முடியலையான்னு தெரில. ஏன்னா அவங்க டை அடிச்சிடுறாங்க, அதனால் தெரில போல இருக்கு. அதனால தான் யாரும் எழும்புறது இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி தேட்ஸ் த ரெவலேஷன். வெள்ளை முடி இருந்தால் தானே பாச எழும்பணும். அவன் தான் எல்லாம் வெள்ளை முடிய கருப்பு முடி ஆகியிருக்காங்களா, அப்போ ஏன் எழும்பணும் வாலிபர்கள் தான் நினைக்கிறாங்களோன்னு தெரில. ஆமீன் சொல்லாமா? ஓகே. அந்த ஹானர் இல்லை, ஒருத்தரை ஹானர் பண்ணும்போது சத்தத்தை உயர்த்தி பேச மாட்டோம். இல்லை, ஒருத்தர்கிட்ட சத்தத்தை உயர்த்தி பேச மாட்டோம். ஒரு அப்பாவை மதிச்சா அப்பா என்ன சொன்னாலும் சரிப்பான்னு சொல்லுவோம். 2 வார்த்தை தான் எங்கள் ஊழியர்கிட்டெல்லாம் சொல்லுவேன். ஒன்று சரின்னு சொல்லு, இன்னொன்று சாரின்னு சொல்லு. அதுக்கு மேலே பேசாத. தெரியாமல் செஞ்சுட்டா சாரி பாஸ்டர். என்ன சொன்னாலும் சரி பாஸ்டர். போறியா? சரி பாஸ்டர். போகலைன்னா சாரி பாஸ்டர். 2 வச்சுக்கிட்டா போதும். 2 வார்த்தை, சரி சாரி. ஒரு அல்லையில் சொல்கிறீங்களா ஐயா? குடும்பத்தையே நடத்தலாம், நாட்டையே நடத்தலாங்க. அல்லையில் சொல்லுங்க, நாட்டையே நடத்தலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ ஆண்டவர் நம்ம வாயின் வார்த்தைகளில் நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும். ஸோ மதிக்கிறது, ஒருத்தரை மதிக்கிறோங்கிறது. இப்போ இன்னைக்கு ஆண்டவரை நம்ம கனம் பண்ணுறோங்கிறதுல பல விதங்கள் இருக்குது. இல்லை, காலையில் எழும்பி முதல்ல ஜெபம் பண்ணுறோம் பாருங்க, பைபிள் படித்து கர்த்தரை தேடுறோம், அது அவரை கனப்படுத்துறது. ஒரு வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஜெபம் பண்ணிட்டு வண்டி எடுக்கிறோம், அது அவரை கனப்படுத்துறது. நீங்கள் இல்லாமல் முடியாதுப்பா. வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, அது அவரை கனப்படுத்துறது. கையில் நமக்கு ஒரு வருமானம் கொடுக்குறார், முதல் பங்கு அவருக்கு கொடுக்குறோம், அது அவரை கனப்படுத்துறது. ஒரு முதற் பலனை கொடுக்குறோம், கனப்படுத்துறது. there are many ways to honor. அதில் ஒன்று தான் ஞாயிற்றுக்கிழமை இப்படி பைபிள் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் இந்த சபைக்கு வரோம் பாருங்க, அதுவும் கர்த்தரை கனப்படுத்துறதில் ஒரு விதம். சுற்றி இருக்கிறவங்க பார்ப்பாங்க, எங்கே போகிறாங்க? சபைக்கு போகிறாங்க. நேற்று ஏதோ போயிட்டு வந்தாங்க, காலையிலேயே போனாங்க, ராத்திரி தான் வந்தாங்க. அது நேற்று. இன்னைக்கு இது வாரத்தின் முதல் நாள், இது ஆராதனை. ஆண்டவர் நல்லவர், அல்லையில சொல்லாமா? ஸோ ஆண்டவரை கனப்படுத்துகிற விதத்தில் ஒன்று இன்றைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கும். இங்கே வந்து நல்ல கை தட்டணும். அவர் சொல்கிறத செய்கிறது கனப்படுத்துறது. என்ன எதிர்பார்க்குறாரு? இல்லை, என்ன எதிர்பார்க்கிறாரு? ஒருத்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு செய்கிறது ரொம்ப எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஏதோ ஒன்று செய்கிறது இல்லாமல் இவர் இதை எதிர்பார்க்கிறாரு, அது அவங்கள கனப்படுத்தல ஒரு விதம். கர்த்தர் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறாரு? முழு மனசோடு அவர் ஆராதிக்கிறது, முழு மனதோடு அவர் ஆராதிக்கிறதுக்கு. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதனால் அவரை உயர்த்தி ஆராதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரை உயர்த்துவோம். எல்லாரும் சேர்ந்து அவரை பாடி மகிமைப்படுத்தி கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆமென் சொல்லாமா? ஒரு ஏ மேஜர். ஹல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? shall we all stand? எழுந்து நிற்கலாமா? 2 கரங்களை உயர்த்தி, நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம்
கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. சந்தோஷமா கரங்களை தட்டி பாடலாமா? உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நீங்க அதை உணர்றீங்களா? ஆண்டுடைய அன்பு பெரியது, அது மாறாதது. அவருடைய கிருபை பெரியது, அது விலகாதது. தாவீது சொல்றாரு இல்ல, அவர் சொல்றாரு, என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும். கிருபையை விலக்கல, ஜெபத்தை தள்ளல. என் ஜெபத்தை தள்ளாத தேவன், கிருபையை விலக்காத தேவன். அதை சொல்லி துதிக்கிறாரு. அல்லையில சொல்லாமா? இன்னைக்கு நம்ம ஜெபங்களெல்லாம் ஆண்டவர் கேட்டிருக்கிறாரே, கிருபையை கட்டளையிட்டாரே, நன்றி சொல்லுவோம் சந்தோஷமா. ஹல்லேலூயா. அதான் அவருடைய கிருபை பெரியது, இரக்கம் பெரியது, அவருடைய அன்பு பெரியது, அவருடைய தயவு பெரியது. ஒரு முறை நீங்க கேட்டாலே பாடலாம். சின்ன பிள்ளைங்களாம் நல்லா கை தட்டி பாடணும். கை தட்டி, கை கட்டி இல்ல, கை நல்லா தட்டி, சந்தோஷமா கை தட்டி. சின்ன பிள்ளைங்க நல்லா கை தட்டி பாடலாமா? உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்றப்பா. ஐயா, நீங்க நடத்தின பாதைகள், நடத்தி வந்த விதங்கள், நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, தயவு தயவு, அன்பு அன்பு, இரக்கம் இரக்கம், கிருபை கிருபை, தயவு தயவு. அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே.
கைகளை தட்டி சந்தோஷமா ரீலா ரசா குரா மலா ரகா தியா ரபா லிபா ரகா லகா தரபோ லிமா ரகா லதா ரபா ஷியா லமா ரியா லபோ ரிபா லகா தியா நமா ஷந்தலமா ரியா லபோ. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. உமக்கு மகிமை உண்டாவதாக எங்கள் தகப்பனே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அற்புதரே, ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 ஆராதனை. கைகள் நல்லா உயர்த்தி, அந்த ஆராதனைன்னு சொல்லும் போது கைகளை உயர்த்தி 2 கைகளை விரித்து ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. நாமம் உயர்த்திடுவே, அன்பை பாடிடுவே. நாமம் உயர்த்திடுவே, அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. கைகளை பலமா தட்டி, கைகளை பலமா தட்டி ஆண்டவர் சமூகத்துல நின்று ஆராதிக்கிற வேளையில் அருமையான தேவ ஊழியர் அர்னால்டு வந்து சில நிமிடங்கள் கர்த்தரை நாம் இன்னும் உயர்த்த, தேவனை மகிமைப்படுத்த ஆராதனைக்குள் நம்மை நடத்த வருகிறார்கள். கரங்கள் அப்படியே உயர்த்தி Thank you Lord, thank you Jesus. ஆராதனை 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 உமக்கு தானே. கமான், நல்லவங்க கைகளை உயர்த்தி அவர் ஒருவர் தான் ஆராதனைக்குரியவர், அவர் ஒருவர் தான் கனத்துக்குரியவர், அவர் ஒரு பாத்திரர், அவர் ஒருவர் தான் மகிமைக்குரியவர். நல்ல கைகளை தட்டி நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஆமென் உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம் உமக்கே ஆராதனை. உண்மையுள்ளவரே, நன்மை செய்த உண்மையுள்ளவரே, நன்கு பாத்திரரே. ஆராதனை 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 உமக்குத்தானே. சொல்லுவோம் ஆராதனை அவருக்கு, மகிமை அவருக்கு. ஆராதனை உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை சொல்ல சொல்ல ஆராதனை மகிமை, ஆராதனை மகிமை. ஆமென். ஆராதனை 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 உமக்குத்தானே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. சொல்லுவோம்
என் நாட்கள் முடியும் வரை அப்பா என் ஜீவன் வரை உமக்கு ஆண்டவரே சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே தாய் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே தாயிலும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே ஓ தாயின் கருவில் உருவா நம்மை முன்குறித்தாரே நம்மை பெயர் சொல்லி அழைத்தாரே மகன் என்று உரிமையை பிள்ளை என்று உரிமையை எனக்காக ஜீவன் தந்தீரே என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை சுவாசம் ஒழியும் வரை உம்மையே. எத்தனை பேர் ரெண்டு கையை உயர்த்தி அப்பா எனக்கு கொடுத்த இந்த ஜீவன் எங்களுக்கு கொடுத்த இந்த கிருபை விலகாதையா இந்த மகிமை விலகாத ஆண்டவரே என் நாட்கள் முடியும் வரை ஓ என் ஜீவன் பிரியும் வரை சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே. எத்தனை பேர் சொல்ல முடியும் உம்மையே 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 ஆராதிப்பே கிருபையிதே தேவ கிருபையிதே கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்து. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் மேல் அந்த கிருபைக்காக அவருடைய நடத்துதலுக்காக அவருடைய பராமரிப்புக்காக அவர் நம்ம மேல வைத்த அன்புக்காக இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போ இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்து ஆருயிர் அன்பரா இந்த ஜீவ பாதையில நம்மோடு இருந்தார் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன் ஆருயிர் அன்பரம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே கிருபையிதே தேவ கிருபமா இன்னைக்கு கர்த்தரை நாம் உயர்த்துகிறது அவர் கிருபை அதை உணர்ந்தவங்க நல்ல வாய தரன் உங்களை தாங்கி நடத்துறது அந்த கிருபை நம்முடைய திறமை அல்ல நம்முடைய ஞானம் அல்ல அவருடைய கிருபை இயேசுவிலே பொன்னே சரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போ இயேசுவிலே சரிலே அகமகிழ்ந்து. எத்தனை பேர் மகிழ்ந்து அவர் கிருபையிலே களி கூர்ந்து சொல்லுங்க பாப்போம். இயேசுவிலே ஒன்னே சரியிலே கைகளை உயர்த்தி அகமகிழ்ந்து ஆனந்தி. கடைசியாக நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா ஓசன் உங்க குரலை உயர்த்தி ஓசன்னா உங்க சத்தம் இன்னும் உயரட்டும். அல்லேலூயா ஓசனா அல்லேலூயா ரெண்டு கைகளை உயர்த்தி ஓ ஓ அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா எங்க மத்தியில உலாவுக ஆண்டவரே
எங்கள் மத்திய உலாவி எங்களோடென்றும் வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவி சொல்லுங்கப்பா எங்களோடென்றும் வாசம் செய்யும் நீங்க மாத்திரம் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் எல்லாம் கண்களை மூடி செய்யும் பிள்ளைங்க பெரியவங்க எல்லாம் கண்களை மூடி எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடு எல்லாம் கண்ணை மூடி வாசம் ஒருவர் அங்கங்க பார்க்காதீங்க எங்களை கண்ணை மூடி எல்லாரும் எங்கள் தேசத்தில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும் கடைசியாக மதுராந்தகத்தில் உலாவிடும் சொல்லுங்க வாலிப தம்பி தங்கச்சி எங்களோடென்றும் வாசம் என் வாழ்க்கையில செய்யும். இன்னைக்கு உலாவுங்கன்னு சொல்லுவியா எங்கள் வீட்டினில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும். நல்ல கையை தட்டி அல்லேலூயா. முடிந்தவங்க அப்படியே முழங்கால் படியிட்டு ஆராதனையினுடைய உச்சக்கட்டம் தேவ சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிப்பது தான். Let me surrender ourselves, O Lord. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஒன்றுமே இல்லப்பா. We are nothing ஆண்டவரே. உங்களுடைய அன்பு மாறாதது. என்னை நான் அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன்றவங்க கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே என்னை நான் அப்படியே தேவ சமூகத்தில் கடைசியாக ஜெபமா இந்த கவியை சொல்லி முடிக்க போகிறோம். அல்லேலூயா. தகப்பனேவும் நிழலில் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவரே உங்க சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. துணையாளரே சிறகின் நிழலில் தானே களி கூறுவே என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறே என் தேவனே என் இயேசுவே உம்மையே என்னுள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. சொல்ல முடியுமா? என்னுடலும் உமக்காகத்தான் எங்கிட்டப்பா ஏங்குதையா. எங்க உடல் உமக்காகவே எங்கட்டும். இந்த சரீரம் உங்களுடையது. நீங்க தங்குற ஆலயம். உங்க சுவாசம், உங்க பாசம், உங்க நேசம் எங்களுக்குள் பற்றி எரியட்டும். அர்ப்பணிக்கிறோம். Lord, we are surrender of Father. தொடர்ந்து ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. உட்காருவோம். ஒரு 10 நிமிடத்தில் அருமையான பாஸ்டர் கேட்டுக்கொண்டபடி என்னுடைய சாட்சியை ஒரு 10 நிமிஷத்தில் வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். இந்த நல்ல கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். நான் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். ஐ எம் ஏ born Christian. ஓகே. என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய தாத்தா அவங்க ஒரு ரெவரண்ட். என்னுடைய தாத்தாவுடைய தகப்பனார் அவங்களும் ஒரு ரெவரண்ட்.
அந்த நாட்களில் நிறையா பாடல்களை அவங்க ஏற்றி பாடியிருக்கிறாங்க. ஒருவேளை ஒரு பழைய பாடல்கள், இந்த இயேசுவின் நாமமே திருநாமம், காலமே தேவனை தேடு, இப்படிப்பட்ட பல பாடல்களை அவங்க உருவாக்குனவங்க. அந்த சந்ததியில் பிறந்தவன் நான். எனக்கு பிறப்பிலே சிறு வயதிலே என்னுடைய தகப்பனார் எனக்கு கிட்டார் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ நானாக என்னுடைய ஆலயத்தில் ட்ரம்மர். இங்கே வரும்போது அந்த மூளையில் அந்த ட்ரம்ஸை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே, ஏன்னா என்னுடைய ஆலயத்தில் அப்படி மூளையில் தான் அந்த ட்ரம்ஸ் இருக்கும். அதை அடித்தவன், வெறியாய் அடித்தவன். 93 கோயம்புத்தூரில் அலங்கார் ஹோட்டல்னு ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது. ஜனவரி அங்கே ஒரு பெரிய பப்பில் நிறைய பேர் வருவாங்க. அதில் ட்ரம்ஸ் வாசி அன்னைக்கு 500 ரூபா, 95 500 ரூபா பேமெண்ட்டாக வாங்கினவன். எனக்குள்ள ஒரு வெறி, நம்ம ஒரு பெரிய இசை ஞானியாக வந்துடணுன்ட்டு. ஆனால் ஆண்டவர் எனக்குள்ள ஒன்று வச்சிருக்கிறது எனக்கு தெரியல. கடமைக்காகவே இந்த வேதாகமத்தை, ஏன்னா எங்களுடைய குடும்பத்தில் கட்டாய இரவு ஜெபம் பண்ணணும், கட்டாயம் பைபிள் ரீடிங் பண்ணணும், இதெல்லாம் மஸ்ட். எங்கள் வீட்டில் ஃபேமிலி ப்ரேயருக்கு நானே கிட்டார் போட்டு நானே பாடுவேன். ஆனால் எந்த ரட்சிப்பும் கிடையாது. இந்த ட்ரூ லவ்ன்றது எனக்கு புரியாதுங்க. என் தகப்பனார் கூட்டத்தில் எத்தனையோ வாலிபர்கள் எவ்வளோ பேர் அர்ப்பணித்தாங்க. எங்களுடைய ஆலயத்தில் வருட சுத்திகரிப்பு கன்வென்ஷன் நடத்துவாங்க. அதில் மதுரையை சேர்ந்த விக்டர் பி லாரன்ஸ் அங்கிள் வருஷம் எங்கள் பாஸ்டர், அவரை தவிர வேறு யாருமே கூப்பிட மாட்டார். அவ்வளோ அவர் ஒரு மனுஷனை பார்ப்பார் அப்படின்னு சொன்னால் அவன் எப்படி இருக்கிறான், அவனுடைய ஹோல் ஹிஸ்ட்ரியே சொல்லிடுவார். எங்கள் ஆலயத்தில் சதீஷ்னு ஒரு பையன், அவன் கீபோர்டிஸ்ட்டு, நான் ட்ரம்மர். எங்கள் ஆலயத்தில் நாங்கள் 2 பேர் தான் வாசிப்போம். எங்கள் பாஸ்டருக்கு ரைட் ஹேண்டு மாதிரி நாங்கள். இன்றைக்கி நிறைய ரைட் ஹேண்டெல்லாம் ராங் ஹேண்டாக இருக்குன்றது நிறைய பேர்த்துக்கு தெரியல. எங்கள் பாஸ்டர் நினச்சி நாங்கள் ரொம்ப சந்தோஷம், நம்ம ஆலயத்தில் இவ்வளோ கீபோர்டிஸ்ட், இவ்வளோ ட்ரம்மர் அப்படின்ற அவர் ரொம்ப பெருமை, அவருக்கு ரொம்ப பெருமை. ஆனால் ஆண்டவருக்கு ரொம்ப வேதனை. அந்த சுத்திகரிப்பு கன்வென்ஷனில் விக்டர் பி லாரன்ஸ் எங்களுடைய பாட்டை பாடி அனாயிட்டிங் பண்ணுவார். அவருடைய பாட்டை, என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன், அந்த பாட்டை பாடி அனாயிட்டிங் பண்ணி பயங்கரமாக போகும். செகண்ட் டே ஈவினிங்கில் நாங்கள் வாசிக்கிறோம். கீபோர்டு வாசிக்கிற தம்பியை பார்த்து டோன்ட் ப்ளே அப்படின்ட்டார். நீங்கள் இசை வாசிக்கிறாத, நான் ட்ரம்மர், நான் பக்கத்தில் இருக்க எங்கள் சர்ச்சு, எங்கள் பாஸ்டர், எங்கள் ஊர், ஏன் ட்ரம்ஸு நான் வாசிக்காமல் எவன் வாசிப்பான் அப்படின்ட்டு இருதயத்தில் யோசித்துட்டேன். அந்த ஸ்னேர்னு சொல்லி ஒன்று இருக்கும், அது லைட்டை தட்டும் போது என்னை திரும்பி பார்த்தாரு. அந்த ஒரு பார்வை தான், ஒரே ஒரு பார்வை, அப்படியே வச்சுட்டு மீட்டிங்லாம் முடிஞ்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க, இசையை வச்சு தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார் இல்லை, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆராதனை எல்லாம் முடிஞ்சது, சபை எல்லாரும் கலைஞ்சு போயாச்சு. இந்த கீபோர்டு வாசித்தவன் ஒரு மலையாளி, அவன் பேர் சதீஷ். அவன் பிஇ முடித்தவன், அபுதாபியில் வேலை கன்ஃபார்மு, ஆனால் விசா அவனுக்கு வரல. ரொம்ப லாங் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. அவன் அதுக்காக ஜோம் பண்ணுறதுக்கு அங்கிள்கிட்ட வரான். அப்போது அவங்க அம்மா, அப்பா, பாஸ்டர் எல்லாரும், நாங்கள் எல்லோரும் நின்றுட்டுருக்குறோம். இப்படி ஒரு மேடை இருக்கும், அந்த ஓரத்தில் தான் நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு இங்கே வந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அங்கிள் அவனை பார்த்து முதல் கொஸ்டின், இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 5 மணிக்கு எந்த பொண்ணோட பேசிட்டு இருந்தேன்னு கேட்டார். அவன் ஒரு காதல் மன்னன், ஒரே நேரத்தில் 3 பேர்த்த லவ் பண்ணுவான். அவனுக்கு பாதுகாப்பு நான் நிற்பேன். அவன் என்ன பார்க்குறான், நீ எதுவும் சொன்னியானே? நான் சொல்லலப்பா, அவர் உன்னை பார்த்த சரித்திரத்தை என்ன செஞ்சுட்டு இருக்காரு, சொல்லிட்டு இருக்காரு. நான் வந்து படம் பார்த்துட்டு வந்து வாசிக்கிறேன். நான் யார் தெரியுமா, ஊழியக்காரனுக்கு பிள்ளை, பரம்பரை வந்து கிறிஸ்தவ பரம்பரை. இப்போ நான் பார்த்தேன், நம்ம எதுக்கு வீணாக கொண்டு போய் தலையை கொடுத்து நம்மளே மாட்டுவானன்ட்டு நான் அமைதியாக போயிட்டேன். எங்கள் அப்பா, ஏன்னா ஊழியக்கார குடும்பம்னால ஊழியங்களை ரொம்ப நேசிப்பாங்க. எங்கள் அப்பா ஊழியக்காரங்கன்னா உயிரே விட்டுருவாங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த அங்கிளுக்கு எங்கள் வீட்டில் தான் சாப்பாடு, எனக்கு தெரியாது. நான் ரொம்ப ஜாலியாக போகிறேன். வீட்டுக்கு போனால் அங்கே ஒரு அம்பாசிடர் ஆம்பூஸ் ப்ரேயர் மினிஸ்ட்ரின்னு போட்டு அது நிற்குது அங்கே. எனக்கு இப்போ உள்ளே போகிறதுக்கு பயம். ஏன்னா உள்ளே போனால் எங்கள் அப்பா சொல்வார், இதுதான் எங்கள் பையன், இவனை நாங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறோன்பார். அவர் தலையில் கை வச்சு, நீ என்னென்ன படம்லாம் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்ல. அல்லேலூயா. நான் ஏன் இதை துன்பத்தை எங்கள் வீட்டுக்கு வாங்கி கொடுக்கன்னு நினைக்க, நான் வீட்டுக்குள்ளே போகாமல் வெளியே நிற்க. நல்லா கவனிக்கணும்.
தன் பாவங்களை மறைக்கிறவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான். பிழையை உணரணும். ஒரு உங்களை நேசிக்கிற ஊழியக்காரங்க சொல்றாங்களா தட் இஸ் ராங் அப்படின்னா ஷுட் பி கரெக்ட். நீ அதை சரி பண்ணிக்கோ. எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, சரி பண்ணல. ஆனா எனக்கு எப்போ வாய்ப்பு கிடைச்சது தெரியுமா? கல்லறை தோட்டத்தில் கிடைச்சது. அதை தான் நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஷார்ட்டா. நாங்கள் 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லை 4 ஆண்டுகள் நாங்கள் இருக்கிற கோயம்புத்தூர்ல கவுண்டம்பாளையத்தில் டீ குடிக்கிறதுக்கு ஊட்டிக்கு போவோம். பகலில் போக மாட்டோம், இரவு நேரத்தில் தான் போவோம். அப்போ 18 ரூபா 50 பைசா தான் பெட்ரோல். ஆனால் 1 ரூபா 50 பைசா டீ. கல்லாறு வரைக்கும் பர்லியாறு வரைக்கும் போயிட்டு டீயை குடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்துடுவோம். எங்கள் ஆலயத்தில் சித்தப்பா பையன், அவங்களுடைய போதகருடைய சித்தப்பா பையன் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய கல்லூரியில் பொறியியல் கல்லூரி கடைசி ஆண்டு படிக்கிறான். அந்த வீட்டில் 14 வருஷம் கழிச்சு அந்த ஒரே பிள்ளை, தகப்பனும் தாயும் இருவரும் ஆசிரியர்கள், ஒரே ஒரு பையன்தான். அந்த ஒரு பையன் வாரம் அந்த சர்ச்சுக்கு வந்துடுவான். அவன் நல்ல வயலின் போடுவான், சூப்பராக வயலின் வாசிப்பான். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணுற நாங்கள்லாம் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணி அதை வாசிப்போம். அப்போ அவன் கேட்குறான், அண்ணா நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் டீ குடிக்க போகிறேன்டா, என்னையும் கூட்டிகிட்டு போங்க. சரி என் கூட வா. அவன் போகும்போதே கேட்குறான், டீ குடிக்கிறதுக்கு இவ்வளோ தூரமா? ஆமாடா, டீ குடிக்கிறதுக்கு இவ்வளோ தூரம். அது வரைக்கும் எங்கள் கூட பைக்கில் அவன் லாங் ஜர்னி வந்ததில்லை. அந்த ஹில் ஏரியாவை பார்த்ததில்லை. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அதிகாலை நேரத்தில் தான் போவோம். 12 மணிக்கு கிளம்பிட்டு ஒரு 2 மணி 3 மணிக்கு அந்த 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 கல்லாரில் டீ குடிச்சிட்டு ரிட்டர்ன் வரும். வீட்டில் எங்கே போகிறாங்கன்னு கேட்டால் நாங்கள் சொல்லிட்டு வருது, எங்களை மாதிரி பரிசுத்தவான் வேறு யாருமே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆயத்த ஜெபம் நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் பண்ணி பாஸ்டர் பிரசங்கம் பண்ணவா? அல்லேலூயா. அப்படி தான் ஏமாற்றிட்டு போனோம். நாங்கள் திரும்ப அந்த அதிகாலை இருட்டில் நல்ல குளிர் நல்ல இருட்டு ரிட்டன் ஜெர்னிக்கு நாங்கள் ஆயத்தமாகும் போது என் கூட வந்து அந்த ராஜுன்ற தம்பி யூரின் பாஸ் பண்ணுறதுக்காக வேகமாக போனான். அவன் குதிச்சு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா 14 வருஷம் அவங்க அம்மா அப்பா ரொம்ப எங்கேயும் அனுப்ப மாட்டாங்க. இங்கிருந்து காலேஜ் விட்டு அவங்க வீடு, அவ்வளோதான். அவனை ரொம்ப கண்காணிப்பில் வச்சுருந்தாங்க. அவன் குதிச்சு அடுத்த கால் வைக்கும்போது அந்த இடத்துல கல்கள் இல்லை, அது பெரிய குழி. அவ்வளோதான், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், அவ்வளோதான். அவன் இறங்கும் போது கடைசி வரைக்கும் என் பேரை சொல்லி கூப்பிடுறான், சாமனே ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சத்தம் கேட்குது, ஆளை பார்க்க முடியல. ஐ cannot see. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒன்றும் புரியல. அவங்க வீட்டில் என்ன தகவல் சொல்கிறதுன்னு தெரியல, எங்க குதிச்சு நாங்க எங்கடி தேடுறதுன்னு தெரியல. இப்ப இருக்கிற டெக்னாலஜி 93ல இல்ல, செல்போன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. 3 நாட்கள் கழித்து என் அன்பு வாலிபனை பிரேதமாக எடுத்தார்கள். அவனுடைய எலும்பு சரீரம் எல்லாம் சுக்கு நூறா கிழிந்தது. 21 வயது நிரம்பின வாலிபன், 21 இயர்ஸ். காட்டில் தேன் எடுக்கிறவங்க தான் அந்த பாடியை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அவன் சொந்த ஊர் ஈரோட்டுக்கு அந்த ஆம்புலன்ஸ்ல வேன் போகும்போது 14 வருஷம் காத்திருந்து பெற்றெடுத்த தாய் மார்பிலே தலைவரி கோலமாய் அடித்து ஓடி வந்து அவன் பேதத்தில் விழுந்து, ஐயோ என் பிள்ளை. அந்த பிள்ளைக்காக எவ்வளவு காத்திருந்தாங்க, எவ்வளவு பிரயாசப்பட்டாங்க, அந்த பிள்ளைக்காக என்னென்னலாம் செய்தாங்களோ அந்த தாய் ஒவ்வொன்றாய் சொல்லி சொல்லி அழுது என் தொடையில தட்டி, டேய் தம்பி, என் பிள்ளை முகத்தை பார்க்கட்டும்டா. I can't see my son. அந்த முகத்தை பார்க்க முடியாது. கல்லறை தோட்டத்துக்கு வந்தது. குருவானவர் ஆராதனை நடத்தினார். அவனோடு 4 ஆண்டுகள் படித்த கல்லூரி மாணவர்கள், மாணவிகள், உறவுகள், நண்பர்கள், சபையின் பிள்ளைகள், திரள் கூட்டம் அந்த கல்லறை தோட்டம். என் நண்பனாகிவிட்டது. நானும் அந்த பிரேதத்தை சுமந்து கொண்டு வந்து குழிநறைகளை வைத்திருக்கிறார்கள். குருவானவர் ஆராதனை முடித்து கடைசியாக ஒன்று சொல்வார்கள், பார்க்க வேண்டியவர்கள் பார்த்து கொள்ளலாம். அதுவரைக்கும் அமைதியாய் அழுது கொண்டிருக்கிற தகப்பன் அங்கிருக்கிற உறவுகளை தள்ளிவிட்டு அந்த பிரேதத்தில் விழுந்து அழ ஆரம்பித்தார். ஐயோ என் பிள்ளைன்னு சொல்லி அழ ஆரம்பித்தார். அந்த பிள்ளைக்காக பட்ட வேதனை அடிக்கடி நிறைய வாலிப கூட்டத்தில் பார்ப்பேன். இங்க வா, உன் ரியல் லவ்னா உங்க அம்மா அப்பாட்ட போய் கேளு. அவங்க காட்டுறத உண்மையான அன்பு அவங்களுக்கு வெளியே காட்ட தெரியாது. அந்த லவ் வெளியே காட்ட தெரியாது, சொல்ல தெரியாது அவங்களுக்கு.
ஆனா அந்த தாயின் தகப்பனை நம்ம நிறைய நேரம் வேதனைப்படுத்துறோம், துக்கப்படுத்துறோம். அன்னைக்குதான் அந்த வேதனைனா என்னன்னு தெரிஞ்சது, துக்கம்னா என்னன்னு தெரிந்தது. தகப்பன் சொல்லி அழுத ஆரம்பித்தார். சொன்னாரா, என் புள்ள நல்ல உடை உடுத்துட்டுன்னு அவரு நிறைய நேரத்தில் உடை வாங்க மாட்டார். என் புள்ள நல்ல ஷூ போடட்டுன்னு அவரு நல்ல செருப்பு முடி போட மாட்டாரா? அதெல்லாம் சொல்லி சொல்லி அழுது, ஐயோ என் புள்ள வாழ்க்கையை முடிச்சிருச்சு. எத்தனையோ ஒரு ரட்சிப்பை குறித்து கேட்டு, தேவ பரிசுத்தத்தை கேட்டு, தேவனுடைய வசனத்தை கேட்டு செவி சாய்க்காத என் இருதயம், கல்லான என் இருதயம், பான் கிறிஸ்டியன் சொல்ற அந்த பெருமை அந்த கல்லறை தோட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தர் உடைக்க ஆரம்பித்தார். should be burned. அந்த தகப்பனார் சொல்லி அழுதார். என்ன தெரியுமா? ஐயா, என் பிள்ளை மரித்திருக்கு, நீ அழல. எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, ஒரு நாள் நான் மரிப்பேன், நான் பரலோகம் வருவேன். அப்போ என் பிள்ளைய தேடுவேன், என் பிள்ளைய பார்க்க முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு கொடுத்த 21 ஆண்டுகள் அவன் வீணாக்கினான். ஆலயத்துல வயலின் போடுறதுனாலயோ, ஆலயத்துல இசை வாசிக்கிறதுனாலயோ, பாஸ்டருக்கு உதவியா இருக்கிறதுனாலயோ நான் பரிசுத்தமாகி பரலோகம் போக மாட்டேன். அது உன்னை நீயே ஏமாத்துகிற. ராஜு, நானும் ஏமாத்தணும். அததான் சொல்லி அழுதார். அவர் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாரு, என் இருதயத்தை உடைச்சது. ஐயோ, இப்ப நான் அழுகிறது என் மகனுடைய ஆத்துமா செத்து போயிட்டேன்னு அழுதாரு. அவர் சொல்லி சொல்லி அழுதார். என் மகனுக்காக அழல, இந்த இடத்துல பிரேதமா இருக்கிறானே என் மகனுடைய ராஜுடைய ஆத்துமா செத்து போயிட்டு, the soul is died, அதற்காக அழுகிறேன். கர்த்தர் என் கூட பேசினார், சாம், it's the last chance for you. உன்னை எடுக்கணும்னா நான் எப்பவுமே எடுத்திருப்பேன்டா. நீ செய்த பாவம், நீ செய்த துணிகிறதுக்கு உன்னை எப்பவுமே, ஏன்னா உன் சுவாசம் என் கையில இருக்கு. தெரிஞ்சுக்கோ வாலிபனே, வாலிப தங்கச்சியே, உன் திறமையில் இல்ல, உன் சுவாசம் எங்க அப்பா கையில இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு கடைசி வாய்ப்புடா. நீ நினைச்சிட்டு நீ பெரிய திறமையாளின்னு, உன்ன மாதிரி மோசமானவன் எவனும் இல்லை. ஆண்டவர் சொன்னார், இங்க பார், உன்னை நான் எடுத்தேன்னா உங்க அப்பா உனக்காக அழ மாட்டாரு. ராஜுவுடைய அப்பா ராஜுவுக்காக அழல, ராஜுவுடைய ஆத்மாவுக்காக அழுதாங்க. அன்னைக்கு என்ன கல்லறை தோட்டத்துல என்ன நான் ஒப்பு கொடுத்தேன் தம்பி. அன்னைக்கு எனக்கு 21 வயசு. அதை தொடர்ந்து 6 மாசத்துல எங்க அப்பாவை இழந்தேன். இன்னைக்கு எனக்கு 47 வயசு. ஆண்டவர் இந்த கல்லறை தோட்டத்துல என்ன தெரியுமா சொன்னாரு? உன்னை நான் முன்குறித்திருக்கிறேன், உன்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறேன்டா, கடைசி வரை எனக்காக வாழ்வியான்னு கேட்டாரு. நான் அநேக வாலிப கூட்டத்துல இந்த சாட்சியை சொல்லி ஒப்பு கொடுக்க வைப்பேன். ஒருவேளை இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற, ஒருவேளை ஆன்லைன்ல பார்த்திருக்கிற வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, ஒருவேளை உனக்கு சபையில எத்தனையோ ஒரு ஊழியக்காரர் பேசும்போது அது உனக்கு வேதனையா முள்ளா குத்தலாம். ஆனா எனக்கு ஆலயத்துல கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார், கன்வென்ஷன் கூட்டத்துல வாய்ப்பு கொடுத்தார். ஆனா கடைசி வாய்ப்பு எனக்கு கல்லறை தோட்டத்துல கிடைச்சது. ஒருவேளை இந்த கால வேளையில, இந்த ஆராதனையில, இந்த கடைசி ஆராதனையில God has give one more choice for you, chance for you. மனம் திரும்பிட்டேனா பிழைத்துக் கொள்வாய். கண்களை மூடுவோம். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே, ஓ உம்மை தானே நேசிக்கிறேன். உண்மையா சொல்லுங்க, வலது கையை உயர்த்தி. தகப்பனார் ஒரு போதகர், தகப்பனாருடைய தகப்பனார் தாத்தா ஒரு போதகர். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்ததுனால சர்ச்சில் மியூசிக் வாசிச்சு, சனிக்கிழமை வந்து நாற்காலி எல்லாம் தொடச்சு, இப்படி சபையிலெல்லாம் உதவி செய்யறதுனால பரலோகம் போகலான்னு அர்த்தம் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? இயேசு என் பாவத்தை மன்னித்தார் என்னால் சொல்ல முடியுமா? இயேசுவால நான் பிடிக்கப்பட்டவன், நான் அவருடையவன், என் சரீரம் அவருடையது,
இந்த சரீரத்தை என் இஷ்டத்துக்கு நான் பயன்படுத்த முடியாது. நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். அவர் எனக்குள் இருக்கிறார். மகிமையின் தேவன் எனக்குள் இருக்கிறார். அவருக்கு இந்த உடலை ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நான் அவருடையவன் என்கிற உணர்வு உனக்கு உண்டா தம்பி? வாலிப மகளே, உனக்கு உண்டா? நீ உண்மையாய் அவரை நேசிக்கிறாயா? நீ நேசிக்கிறாய் என்பதை நிரூபிப்பாயா? ஆபிரகாமிடம் ஆண்டவர் கேட்டார், ஆபிரகாமே நீ என்ன நேசிக்கிறியா? அதுல என்ன ஆண்டவரே சந்தேகம்? எல்லாரோட அதிகமா நேசிக்கிறியா? அதுல சந்தேகமே இல்லை ஆண்டவர். நிரூபிப்பியா? என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் நிரூபிக்கிறேன். உன் நேசகுமாரன் ஏகசுதன் எனக்கு தருவியா? தந்துடுற ஆண்டவரே. அது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா உங்களை விட எனக்கு எதுவுமே பெருசு இல்லப்பா. உங்களை விட எனக்கு எதுவும் பெருசு இல்லை. நீங்க தான் ஃபர்ஸ்ட், நீங்க தான் பெஸ்ட். என் வாழ்க்கையில நீங்க தான் ஃபர்ஸ்ட், நீங்க தான் பெஸ்ட். உங்களை விட எனக்கு எதுவுமே பெருசு இல்லை. இது ஆபிரகாம். ஆனா பேதுருவிடம் ஆண்டவர் கேட்கிறார், எல்லாரை விட என்ன அதிகமா நேசிக்கிற? புதிய ஏற்பாட்டுல பீட்டர், do you really love me more than all? என் அன்பா இருக்கிறியான்னு கேட்கல, எல்லாரை விட அதிகமா அன்பா இருக்கிறியா? அதுக்கு பேதுரு எஸ்ன்னு சொல்ல முடியல. உயிரை கொடுப்பேன்னாரு. உங்களுக்காக உயிரை கொடுப்பேன், அது இருக்கட்டும். எல்லாரை விட என்ன அதிகம் நேசிக்கிறியா? முடியல. அந்த பதில் பேதுரு கிட்ட இல்ல. இன்னைக்கு அதே கேள்வி ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறார். வாலிப தம்பி, உன் செல்போனை விட நீ என்ன அதிகம் நேசிக்கிறியா? உன் நண்பர்களை விட என்ன அதிகம் நேசிக்கிறியா? நீ எதை அதிகமாய் நேசிக்கிறாய்? இந்த உலகத்துல யாரோட அதிகம் இருக்க விரும்புகிறாய்? எதோட அதிக நேரம் செலவழிக்க நினைக்கிறாய்? அதுதான் உன் இதயத்தை பிடிச்சு வச்சிருக்கு. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் இதயம் முழுவதும் உமக்குத்தான். என் முழு உள்ளத்தோடு நேசிக்கிறேன், முழு இருதயத்தோடு நேசிக்கிறேன். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வலது கையை உயர்த்தி இந்த வார்த்தைகளின்படி வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். வாரந்தோறும் கேட்டு 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 நன்றாயிருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு போகல. இதன்படி நான் மாற வேண்டும், இப்படி என் வாழ்க்கை மாற வேண்டும் என்ற ஒரு அர்ப்பணத்துக்குள் எங்களை கொடுக்கிறோம். அப்பா ஏற்றுக்கொள்ளுங்க. சபையின் வாலிபர்கள் வந்திருக்கிற சகோதர சகோதரர் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். எல்லாருடைய கிருபை இருப்பதாக, நாம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென் சொல்லாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அறிவிப்புகளை கடைசியில் அறிவிக்கிறேன். ஆன்லைனில் பார்க்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்தில் நம்முடைய மதுராந்தகத்தில் அகில இந்திய முழு இரவு ஜெபம் ஐக்கியத்தின் சார்பாக, ஆல் இந்தியா ஆல் நைட் பிரேயர் ஃபெலோஷிப் அவர்கள் சார்பாக ஒரு 7 மணி நேர எழுப்புதல் உபவாச ஜெபம் நேற்றைக்கு நடைபெற்றது. 7 hours நான் ஸ்டாப் ரிவைவல் ஃபாஸ்டிங் ப்ரேயர். அதன் தலைவராக அருமையான ஐயா அருள் ஸ்டீஃபன்ஸ் நம்ம நடுவில் இருக்காங்க. கூட உடன் ஊழியர்கள் வந்திருக்காங்க. அருமையான ஒரு தேவ ஊழியர் வேணுகோபால் அவர்கள், பாஸ்டர் பிரதர் அர்னால்ட், இன்னொரு ஊழியர் அவர்கள் ஆசீர்வாதம். அவர்கள் நேற்றைக்கு ஊழியம் முடித்து அவர்கள் புறப்பட்டு போய்விட்டார்கள் இன்னொரு ஊழியத்துக்கு. அவள் எல்லாரும் நம்ம நடுவில் இருக்க ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஒரு முறை கரங்களை தட்டி அவளை வரவேற்கலாம். நன்றி. நம்முடைய மதுராந்தகத்துக்கு மட்டும் இல்லை, அவங்க வாரந்தோறும் இதான் வேலை. இந்த மேகசினை பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் எங்கே போகிறோம், அதுக்கு அடுத்த வாரம் எங்கே போகிறோம். 7 மணி நேரம் 12 மணி நேரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சபையில் ஒரு விசேஷமான வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதமான ஜப நாள். அப்படியே கொஞ்சம் குளிர்ந்து போய் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் அனலாகும். நல்ல ஒரு உயிர்ப்பிக்கப்படுவோம். எப்போ சபைக்கு வந்தாலும் நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும். அதனால் சபையை விட்டுறக்கூடாது, ஆராதனையை விட்டுறக்கூடாது. எவ்வளோ கஷ்டத்துலையும் வந்துடணும். ஒரு அம்மா 18 வருஷம் கூனி, எவ்வளவு நிமிர முடியாத கூனி, ஆனால் ரெகுலராக சர்ச்சுக்கு வராங்க. அந்த அம்மா எப்படி உட்கார்ந்து இருந்திருப்பாங்க, எப்படி உட்கார்ந்து வசனம் கேட்டிருப்பாங்க, கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி தான் இருக்கணும். 18 வருஷமா இந்த அம்மா எப்படி என்ன பொசிஷனில் உட்காந்து, அதெல்லாம் நமக்கு என்ன கஷ்டப்பட்டாலும் சபைக்கு போயிடுவேன். அந்த சபைக்கு இயேசு இந்த அம்மாவுக்காகவே வந்தார். அந்த அம்மா என்ன சுகமாக்குன்னு கேட்காமலே கர்த்தரே தொட்டு சுகமாக்குனார். நீங்க ஆண்டவரை உண்மையா தேடி வந்தா போதும். நீங்க வாயை திறக்காமலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்க கேட்காமலே அற்புதம் செய்வார். அதான் நம்ம ஆண்டவர். சும்மா
சும்மா வந்து அவர்கிட்ட லிஸ்ட் போட்டு மளிகை கடை மாதிரி லிஸ்ட் போட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாம் அவருக்கு தெரியும். 38 வருஷமா ஒருத்தர் படுத்து கிடக்குற அவன்கிட்ட போய் கேட்கிறாரு, சுகமாகணுமா? இல்ல, எவ்வளவு தேடி வந்து. ஸோ ஆண்டவருடைய பாதத்துக்கு வரும்போது நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம், பெரிய அற்புதம். ஸோ இந்தியாவின் பல பாகங்களுக்கு சென்று இந்த ஊழியத்தை, ஜபங்களை நடத்துகிற அருமையான அகில இந்திய முழு இரவு ஜப ஐக்கியத்தின் ஊழியர்களாக அவர்கள் நம்ம நடுவில் இருப்பது மிகுந்த ஆசீர்வாதம். நேற்று நம்முடைய சபைக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் நல்லவர். வருகிற வெள்ளிக்கிழமை இல்லாமல் அதற்கு அடுத்த வெள்ளிக்கிழமை, கடைசி வெள்ளிக்கிழமை முழு இரவு ஜபமும் இருக்கு. எங்க என்ன என்கிற தகவல்கள் வர்ற வாரத்தில் சொல்றேன். கலந்து கொள்ளுங்கள். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை போறது படிப்பதற்கு, சும்மா நோட்டு புக்கு கையில வச்சுட்டு பெண் தூக்கிட்டு போறது. என்ன படிச்ச? நல்ல தாய் தகப்பன் கேட்பாங்க, இன்னைக்கு என்ன டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க? கேட்பாங்களா கேட்க மாட்டீங்களா? நீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க? உங்க பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லி கொடுத்தாங்க, டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? சபைக்கு வந்தா நம்ம வீட்டுவோம், என்ன இன்னைக்கு கற்றுக்கொண்டோம், எதை கற்றுக்கொண்டோம் என்பதில் தெளிவா இருக்க வேண்டும். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். learn of me, I will give you rest னார். ஃபர்ஸ்ட் இல்ல, come unto me, என்கிட்ட வாங்க, ரெஸ்ட் தரேன்னாரு. ரெண்டாவது வந்து படிங்க, என்கிட்ட வந்து படிங்கிறார். இது படிக்கிற நேரம், கற்றுக்கொள்ற நேரம். நல்ல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். ஆண்டவர் இந்த அருமையான காலை வேளையில கர்த்தருடைய செய்தியோடு நம்ம நடுவில் அருமையான தேவ ஊழியர் அருள் ஸ்டீஃபன்சன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பலமா கரங்களை தட்டி சந்தோஷமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நம்ம ஆயத்தப்படுவோம். ஆராதனையினுடைய தொடக்கத்தில் பாஸ்டர் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். 2 சாமுவேல் 2:30. என்னை கனம் பண்ணுகிறவர்களை, those who honor me I will honor. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். Are you honoring our Father? நம்மளுடைய பரம தகப்பனை நம்ம கனப்படுத்துகிறோமா? நம்மளுடைய செயல்கள் கனப்படுத்தி கொண்டிருக்கிறதா? நீதிமொழிகள் யாரும் எடுக்க வேண்டாம், நோட்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க, நான் சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 14:4 இவ்வாறு சொல்லுகிறது, எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியங்கள் வெறுமையாக இருக்கும். அந்த நாட்களிலே விவசாயத்திற்கு ரொம்ப முக்கியமாய் எருதுகள் பயன்படுத்தப்பட்டது. உழவு தொழிலுக்கு, அந்த வேலைக்கு எருதுகள் பயன்படுத்தப்பட்டது. எருதுகள் இல்லைன்னா தானியங்களை சேர்த்து வைக்கிற களஞ்சியங்கள் வெறுமையாக இருக்கும். ஆவியானவர் சொல்லுகிறார், ஜெபம் இல்லாத இந்த வேதத்தினுடைய வார்த்தைகளை வாசிக்காத இருதயம் வெறுமையாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் சொல்றார். நீங்க எத்தனை பேர் இதற்கு முக்கியம் கொடுக்குறீங்க? நீங்க எப்படி உட்காரணும், எப்படி நடக்கணும், எப்படி ஓடணும், எப்படி பேசணும், எப்படி பார்க்கணும், எப்படி உடை அணியணும், எப்படி தாய் தகப்பன் மாரை கனப்படுத்தணும், மற்றவர்களோடு எப்படி பேச வேண்டும், எப்படி நாம் உழைக்க வேண்டும், எப்படி உறங்க வேண்டும், எப்பொழுது எழுந்திருக்க வேண்டும், எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல ஒரு புத்தகம் இந்த பரிசுத்த வேதாகமம். ஆமென் சொல்லுங்க. இதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியங்கள் வெறுமை. இது எப்படி, இந்த வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது இந்த வேதம் தான். ஜெபிக்க ஜெபிக்க தான் உன் இருதயம் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு நேரா போகும். எருதுகள் இல்லாத இடத்துல களஞ்சியம் வெறுமையா இருக்கும். இருதயம் வெறுமையா இருந்ததுன்னா, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க்ஷாப். சும்மா இருக்கிறவர்களுடைய மனது, இருதயம் பேய்களினுடைய குடியிருப்பு. பேய்கள் என்ன சொல்லும்? செல்போன் எடுத்து ஆபாச படங்களை பார்க்க சொல்லும்.
பேய்கள் என்ன சொல்லும்? அப்பா அம்மா சொல்கிறத கேட்காதே என்று சொல்லும். பேய்கள் என்ன சொல்லும்? கணவனை திட்ட சொல்லும், சனியனே நாயேன்னு திட்ட சொல்லும். பேய்கள் என்ன சொல்லும்? மனைவிகளை பலாரும் அடின்னு சொல்லும். நம்ம ஆண் அப்படி நம்ம சொல்கிறதெல்லாம் மனைவி கேட்கணும். அவள் ஒரு வேலைக்காரி, அவள் நமக்கு சொல்கிறது மேலே எதிர்த்து பேசக்கூடாது, நம்ம சொல்கிறதான் எல்லாம் கேட்கணும். பேய்களினுடைய குடியிருப்பாய் இது மாறிடும். ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை பேய்களின் குடியிருப்பு. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, காளைகளின் பலத்திலோ மிகுந்த வரத்துண்டு. அதே நீதிமொழிகள் 14:4 தான் சொல்லுது, காளைகளின் பலத்திலோ. எருதுகள் இல்லாத இடத்துல களஞ்சிய வெறுமையா இருக்குமா? காளைகளினுடைய பலத்துல மிகுந்த வரத்து. காளைகளை பரிசுத்த ஆவியானவர் எங்க ஒப்பிடுகிறார் என்றால், ஓசியா 14:2 கீழ்ப்பகுதி, உதடுகளின் காளைகளை செலுத்துவோம் என்று காளைகளை உதடுகளோடு ஒப்பிடுகிறார். இந்த உதடுகள் அடுத்து எங்க ஆவியானவர் ஒப்பிடுகிறார் என்றால், எபிரேயர் 13:15 உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாக எந்நேரமும் அவருக்கு செலுத்துவோம். இதுதான் நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிற கனம். He expects செராபீன்கள் தூதர்கள் மத்தியில் பரிசுத்தர் 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 என்று அது ஓயாமல் பாடிக்கொண்டிருக்கிற இடத்துல சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர், உன்னுடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறவர் உன்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, ஜஸ்ட் ஆண்டவரை துதிக்கிற உதடுகள். இந்நேரமும் ஸ்தோத்திர பலியை நம்ம செலுத்த வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுது. அடுத்து ஆவியானவர் இன்னொரு வசனத்தை சொல்லுகிறார். சங்கீதம் 50:23, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், என்னை கனப்படுத்துகிறான். அதான் பாஸ்டர் சொன்னாங்க, என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன். நீங்க கனப்படுத்துகிறீர்களா? இந்த இடத்துல ஆராதனை நடக்கும்போது நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க, நீங்க நடந்து போகும்போது கர்த்தரை ஆராதிக்கிறீர்களா? கர்த்தரை நான் காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும். எருதுகள் இல்லாத இடம், ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு வெறுமையான வாழ்க்கை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல சாட்சியை கேட்டீங்க. முதல் ஆராதனையில் ஒரு பக்தியுள்ள ஒரு மார்க்கத்திலிருந்து கர்த்தர் வெளியே எடுத்து ஊழியராய் வைத்திருக்கிற ஒரு நல்ல ஒரு ஆராதனையை, ஒரு நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து ஆண்டவரை எவ்வளவு ஏமாற்ற முடியுமோ ஏமாற்றி கடைசியில் ஆண்டவர் தொடும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். இதே இடத்துல கர்த்தர் உங்களோடு பல முறை பேசியிருக்கிறார். உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்களா? மை டியர் சன்ஸ் அண்ட் மை டியர் டாட்டர்ஸ், மகனே மகளே, உன்னுடைய இருதயத்தை கொடுத்திருக்கிறாயா? என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் நிச்சயம் கனம் பண்ணுவேன். வாலிப பிராயத்தில் நம்மளுக்கு அது கிடைக்காதா, இப்படி ஆக முடியாதா, நான் இந்த உயர்வை அடைய முடியாதா என்று ஒரு நாள் நம்ம ஏங்கிக் கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் பற்றி கொண்டால், கர்த்தரை பிடிச்சு கொண்டா, உங்களை உயர இடத்தில் அமர பண்ணுவான். அல்லேலூயா சொல்லுங்க. நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். எங்களை அன்புடன் ஏற்றுக்கொண்டு இந்த ஊழியத்தை நிறைவேற்ற எங்களுக்கு ஒரு நல்வாய்ப்பினை கொடுத்த பாஸ்டர் அவர்களுக்கு எங்களுடைய அகில இந்திய புலியுறவு சபை ஐக்கியத்தின் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டர்மா மற்றும் உடன் ஊழியர்கள், நிறைய உதவி பண்ணக்கூடிய வாலிபர்கள், எல்லாருக்கும், நல்ல இசை வாசிக்கிற தம்பி எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற அல்லது ஒருவேளை பின்பதாக பார்க்க இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இது என்னன்னா, ஜஸ்ட் ஹானர் த லார்ட். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் ஆண்டவரை துதிக்கும் போது அது அவரை மகிமைப்படுத்து. அதான் நான் சொல்கிறேன், whenever you go by walk or
in bike or in car or in bus or in any mode of travel, your lips should praise the living God. அதை நீங்கள் பழக்கப்படுத்தி கொண்டே இருங்க. உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். என்னை கனம் பண்ணி கொண்டிருக்கிறவன், நான் நிச்சயம் அவனுக்காக அவனுடைய வேண்டுதல் அவன் கேட்கிறனாலும் அவனுக்கு நான் செய்வேன் என்று கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். ஹல்லேலூயா. மார்க் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல் மூலைக்கு தலைக்கல்லாய் மாறிற்று. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே, தள்ளப்பட்ட கல்லாய் நான் நிற்கிறேன். என்னை வீட்டிற்கு, குடும்பத்திற்கு, சமுதாயத்திற்கு தலைக்கல்லாய் மாற்றும். ஆமென். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று சொன்ன கல் மூலைக்கு தலைக்கல்லாய் ஆயிற்று. அது எப்படி ஆயிற்றா? அது கர்த்தரால் ஆயிற்று. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27, 28 இவ்வாறு சொல்லுகிறது, ஞானிகள், உலகத்தில் உள்ள எல்லா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவனாகிய கர்த்தர் பைத்தியமான உன்னை தெரிந்து கொண்டார். பலமான நிறைய நபர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். நல்ல மரியாதையா பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களை வெட்கப்படுத்தும்படி இழிவான நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. எதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்? 2 பேதுரு 1:10 தேவன் தெளிவாய் சொல்லுகிறார், அவங்க தெரிந்து கொள்ளுதல் அழைப்பையும் புரிந்து கொள்ளுங்கள். நீ எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டாய் மகளே, வாலிப பிள்ளையே, நீ எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டாய்? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று சொல்லி வேதனையோடு வருத்தத்தோடு, ஐயோ இந்த ஒரு ஏழை குடும்பத்தில் நம்ம பிறந்துட்டோமே, நான் நினைத்த படிப்பு என்னால் படிக்க முடியலையே, என்னுடைய வாழ்க்கையில் நான் நினைத்த ஒரு வேலை கிடைக்கலையே, என்னுடைய வருமானம் கொஞ்சம் தானே, நான் இதை வைத்து எப்படி 2 பிள்ளைகளை நான் பராமரிப்பேன், எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நான் எடுத்துக்கொள்வேன், ஒரு வீடை நான் எப்படி கட்ட முடியும், ஒருவேளை வியாதி இருந்தால் அந்த வியாதியின் கூறு உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம், நான் நீண்ட நாட்கள் வாழ முடியுமா, என்னுடைய சரீரம் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறதே என்று ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கலாம், ஒரு கலக்கத்தோடு வந்திருக்கலாம், ஒரு பயத்தோடு நம்ம வந்திருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று ஒதுக்கி தள்ளின அந்த கல்லுதேன் நான் மூலைக்கு தலைக்கல்லாய் மாற்றப் போகிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 2 பெண்மணிகள் வருகிறார்கள், அன்னாள், பெனினாள். அன்னாளுக்கு 4 ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லை. அவளை குழந்தை பாக்கியம் இல்லாததினால் அவளுடைய மூதாதையர் ஆபிரகாமினுடைய மனைவி சாராள் தன்னுடைய வேலைக்காரியை கொடுத்தது போல ஆகாரை கொடுத்து அதுக்கு பின்பதாக தன்னுடைய வீடு கட்டப்பட்டது. அதே போல ராகேல் தன்னுடைய வேலைக்காரியை யாக்கோபினிடத்தில் கொடுத்து தன்னுடைய வீடு கட்டப்பட்டது போல ஒருவேளை நம்மளுடைய வேலைக்காரியாகிய பெனினாளை எல்கானாவுக்கு கொடுத்து நம்முடைய வீடு கட்டப்படுமா என்று நினைத்தால் வீடு கட்டப்படலை. அதுக்கு பின்பு 14 ஆண்டுகள் முடிந்தது, 18 ஆண்டுகள். பெனினாள் அவளை வருத்தப்படுத்துகிறாள். என்ன வருத்தப்படுத்துகிறா? மலடி 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 மலடி. உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து அநேகர் உங்களை வேதனைப்படுத்துவாங்க. உன் ஏழ்மையை பார்த்து, உன்னுடைய முக அழகை பார்த்து, உன் சரீரத்தை பார்த்து, நீ நொண்டி நொண்டி நடக்கிறத பார்த்து, உன்னுடைய நீ பார்க்கிற அந்த வேலையை கண்டு ஒருவேளை உன்னுடைய நிலை உனக்கு தான் தெரியும், உன்னுடைய பெற்றோரை அவமானப்படுத்தலாம். பல இடங்களில் திருமண வீடுகளில்
மக்கள் கூடுகிற சமுதாய இடங்களில் உன்னை வேதனைப்படுத்தலாம். பஸ்ஸில் வேதனைப்படுத்தப்பட்டிருப்பீங்க. நீ படிக்காததுனால உன் ஆசிரியர் உன்னை வேதனைப்படுத்தலாம். நீ எங்கே எதுக்காக இங்கே படித்து கொண்டிருக்கிறன்னு சொல்லலாம். அநேக மனைவிகள் பல புருஷர்களால் என்னை எதற்கு உன்னை கட்டினதில் இருந்து எனக்கு வேதனை என்று உன்னை அனுதினமும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். புருஷர்கள் பல மனைவிகளினால் வேதனை, பிள்ளைகளினால் பெற்றோர்களுக்கு பயங்கர வேதனை. அந்த எதற்காக அந்த வேதனை? ஒரு ஏழை குடிகார கணவனினால், இந்த போரா பாரு இந்த குடிகார கணவன், இவனால தான் அவ குடிக்க ஆரம்பிச்சான்னு அவ காது கொடுக்க பேசுவாங்க. எல்லாம் உன்னுடைய சில வேளை உன்னுடைய பாவத்தை நிமித்த சுட்டி காட்டுவார்கள். சமாரிய ஸ்திரீயை சுட்டி காட்டினது போல உன்னை சுட்டி காட்டுவார்கள். அந்நாள மலடி 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 என்று வேதனைப்படுத்தினார்கள். 18 ஆண்டுகள் வேதனை. 19வது ஆண்டு சீலோவுக்கு பலி செலுத்த வருகிறார்கள். தன்னுடைய கணவன் எல்கானா அவளை திடப்படுத்துகிறான். 10 குமாரரை காட்டிலும் நீ எனக்கு நேசமானவள். I love you more than Benina. I love you my dear Hannah. You don't worry. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகர் வருத்தத்தோடு இருக்கலாம். வேதனைப்படுத்துறவங்களுக்காக நான் நன்றி சொல்றேன். உங்களை பல விதத்தில் இழிவா பேசலாம், பல விதத்தில் உங்களை குத்தி உங்களுடைய இருதயம் நொறுக்கப்படலாம். அவர்களுக்காக நன்றி சொல்லுங்க. ஏன்னா அதுதான் உங்களை தட்டி எழுப்பும். 18 ஆண்டுகள் அன்னாள வேதனைப்படுத்த அன்னால் ஒரு நாள் அவளுடைய ஆலயத்துக்கு சென்று சாஷ்டாங்கமாய் விழுந்தாள். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அவள் முணங்கி கொண்டிருக்கிறாள். கிளேசத்தோடு விசாரத்தோடு, ஆண்டவரே என் கற்பத்தை நீங்க திறக்க மாட்டீங்களா, என் வறுமையை நீங்க போக்க மாட்டீங்களா, நீங்க கதறிக்கொண்டிருக்கலாம். என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியாதாப்பா. என்னுடைய மகளுக்கு 30 வயதாகுதே, என் மகளுக்கு 32 வயதாகுதே. How can I choose a handsome boy? எப்படி ஆண்டவரே, வயதாகி கொண்டிருக்கிறது, என் பிள்ளைகளுக்கு வயதாகி கொண்டிருக்கிறது, நல்ல வேலை இல்லையே, கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த பிள்ளையை பெற்ற மகளா நீ? இந்த போறான்ல அந்த போக்கிரியினுடைய தாய் என்று உன்னை சொல்லலாம், இந்த போக்கிரி பையனுடைய தகப்பன் என்று உங்களை சொல்லலாம், உங்களை எல்லாம் இழிவாய் பேசலாம். ஆண்டவர்கிட்ட சொல்றா, ஆண்டவரே எனக்கு அன்குள்ளைய தாருங்கப்பா, அதை உமக்கு நான் தருகிறேன். Kindly, O Lord, wipe my tears. How long? நீங்க எவ்வளவு நாட்கள் ஆண்டவரே பொறுமையா இருக்க முடியும்? Kindly come, என்னை அரவணைங்க, என்னை அரவணைங்க, என் கண்ணீரை துடையும் அப்பா. வேதனையோடு வந்திருக்கலாம், வருத்தத்தோடு நிறைய பேர் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாராலும் தள்ளப்பட்ட கல்லாய் நீ வந்திருக்கிறாய் என் மகனே, மகனே. தள்ளப்பட்ட கல்லைத்தான் நான் மூளைக்கு தலை கல்லாய் மாற்றப் போகிறேன். அந்த ஆளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாள், தாய் என்ற அந்தஸ்தை கொடுத்தாள். 2ஆம் அதிகாரத்தில் அவள் பாடுகிறாள். 1 to 10 வரைக்கும் பாடுறா. அதில் 5ஆம் வசனம் சொல்லுகிறார், திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக இறந்து திரிகிறார்கள், பசியாய் இருந்தவர்கள் இனி பசியாகிறார்கள், மலடியாய் இருந்த நான் 7 பெற்றேன். அநேக பிள்ளைகளை பெற்ற பெனினாளோ பலட்சியப்பட்டால் ஒன்றுமில்லாமல் போனான். 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நாளே ஆண்டவர் மீண்டும் கடாட்சித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் கொடுத்தார். அவள் பாடும்போது அவள் சொல்லுகிறாள், மலடியாயிருந்தவள் 7 பெற்றாளாம். ஆனால் சரித்திரத்தில் பதிவு செய்யப்பட்டது அவளுக்கு 5 பிள்ளைகள் தான். என்ன ஒரு வேற்றுமை! அவள் முதலாவது கற்பம் சாமுவேலை ஆண்டவர் கொடுத்துட்டார், கணக்கில்லை. அடுத்து கற்பம் தரிக்கிறாள்.
பெனினாளிலுடைய 2 பிள்ளைகள் சாக கொடுக்கிறாள். அந்த நாட்களிலே நடந்த ஒரு பிளேக் வியாதி. அடுத்து கர்ப்பம் தரிக்கிறாள், மறுபடி 2 பிள்ளை. அடுத்து கர்ப்பம் தரிக்கிறாள், மறுபடி 2 பிள்ளை. 4வது கர்ப்பம் தரிக்கிறாள், 8 பிள்ளைகளை பெனினாள் சாக கொடுக்கிறாள். 5வது முறையாக அன்னாள் கர்ப்பம் தரிக்கிறாள். அப்பொழுதுதான் அவளுடைய இருதயம் திறக்கப்பட்டது. எத்தனை முறை ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இருதயம் திறக்க முடியாதபடி கல்லாய் வைத்திருக்கிற உங்கள் இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் திறப்பாராக, திறப்பாராக. Let God open your hardened heart. I am praying now. அநேகருடைய இருதயம் அப்படியே கல்லாய் இருக்கிறது. அந்த பெனினாள் அன்று அவளுடைய இருதயம் திறக்கப்பட்ட உடனே மீதி இருக்கிற 2 பிள்ளையும் தன்னுடைய நாச்சியாரிடத்துல வந்து கொடுத்து, நீயே இதை வைத்துக்கொள், நான் இனி உன்னை துர்க்கப்படுத்த மாட்டேன், உன்னை மலடி என்று சொல்லி கேவலப்படுத்த மாட்டேன், இந்த பிள்ளைகள் உன் பிள்ளையாய் ஏற்றுக்கோ, உனக்கு மறுபடி நான் வேலைக்காரியாய் மாறிவிடுகிறேன் என்று சொன்னான். பாருங்க, அன்னாளுடைய வாழ்க்கையில எல்லாரும் மலடி 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 என்று சொன்னார்கள். ஆனால் கர்த்தருடைய பார்வை அன்னாளின் மேல், நீ தீர்க்கதரிசியின் தாய் என்று சொன்னாள். ஹல்லேலூயா. எல்லாருடைய பார்வை வேற மாதிரி இருக்கும். நீ கர்த்தரிடத்துல நீ வந்தா உன்னை கர்த்தர் வித்தியாசமாய் பயன்படுத்துவா. உலகம் உன்னை மலடி என்று சொல்லும், உலகம் உன்னை உன் ஜாதியை சொல்லி நீ கீழ்த்தரமானவன் என்று சொல்லும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆபிரகாமின் பிள்ளை, நீ என்னுடைய பிள்ளை, நீ உன்னுடைய வாழ்க்கை எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு அருமையான ஒரு பாருங்க. உங்களுக்கு எதிராக எந்த காரியமும் காதுல கேட்குதோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தணும். எப்போ ஆயத்தப்படுத்துவார்னா, நீ அன்னாளை போல கர்த்தருடைய சமூகத்தில் வந்து விழணும். தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறார். நீ எந்த மட்டும் 1ஆம் வசனத்தில் எந்த மட்டும் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருப்பாய், நான் அவனை புறக்கணித்தேன். கடின இருதயம் உள்ளவங்களை கர்த்தர் புறக்கணிச்சிருவார். வசனம் பார்த்துக்கோங்க. கடினமா நீ இருந்துகிட்டே இருந்தனா கர்த்தர் புறக்கணிச்சிருவார். அதுக்கு பிறகு சாமுவேல் கர்த்தரை கூப்பிட்டு பார்த்தான். கர்த்தர் அவன் வார்த்தையை கேட்கல. கர்த்தர் சமீபமாய் இருக்கும்போது அவரை ஏற்றுக்கொள்ளுங்க மகளே, மகனே, மகனே. அவர் உன் கூட உன்னுடைய வார்த்தையை சொல்லும் போது உன் இருதயத்தை திறந்து ஏற்றுக்கோ. நீ ஏற்றுக்கொள்ளலைன்னா ஒரு நாள் வரும், சவுலை புறக்கணித்த உள்ளம், அதே உள்ளம்தான் அது. நான் பல தடவை ஐக்கால் அவன் புறக்கணிச்சான், இனி அவனுடைய ஜெபத்தை கேட்க மாட்டேன். எத்தனை பேர் பல ஆண்டுகள் ஜெபிக்கிறோம், கேட்கல. காரணம் என்ன? யோசித்து பாருங்க. அவருக்கு விரோதமாய் ஏதாவது காரியம் நமக்கு செய்து கொண்டு இருக்கிறோமா? அவருக்கு பிடிக்காத காரியம் செய்து கொண்டு இருக்கிறோமா? அமலேக்கரை கொல்லு அப்படின்னா அந்த அமலேக்கருடைய உடைமைகளை நம்ம எடுத்து வைத்திருக்கிறோமா? பார்க்கணும். 11ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, நான் ஈசாயினுடைய பிள்ளையை தெரிந்து கொண்டேன். போய் நிற்கிறாரு, எல்லாத்தையும் பார்க்கிறார். இல்லை, அவன் கேட்குறான், உனக்கு வேற பிள்ளைகள் இருக்கிறாங்களா? ஆம். அவன் எங்கே? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். தாவீதினுடைய தகப்பன் ஈசாய், ஈசாயினுடைய தாத்தா போவாஸ். போவாஸ் யாருன்னா, அவன் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பர்சன் இன் பெத்லஹேம் அல்ல, he was the richest person in Bethlehem. அந்த பெத்லஹேம் ஊர்ல பெரிய பணக்காரன் போவாஸ். அவனுடைய பேரனுடைய மகன் எதற்காக ஆடுகளை மேய்க்கணும்? அதே தாவீது சொல்லுகிறான். 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், நான் துர்க்குலத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். ஒரு தாய் கற்பம் தரிக்கிறது பாவமா? இல்லையே. இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது தாவீதினுடைய தகப்பன் அங்க இருக்கக்கூடிய சனகரிப்பு, யூத மார்க்கத்தில் உச்ச நீதிமன்றம் என்று சொல்லப்பட்ட சனகரிப்,
அந்த சபையினுடைய அங்கத்தினர். அவனுக்கு பொறாமை கொண்ட சில யூதர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஈசாய் தாவீதினுடைய தகப்பனுடைய தாத்தா போவாஸ், அவளுடைய மனைவி ஒரு யூத பெண்மணி அல்ல, அவள் ஒரு மோவாவிய பெண்மணி, அந்நிய பெண்ணை கட்டியிருக்கிறார். அதனால் இவர் நல்ல ஒரு பியூர் யூதன் அல்ல, முழுமையான யூதன் அல்ல என்று சொல்லி அவர்கள் குற்றம் சாட்டி யூதன் இல்லாததினால் அவனை தள்ளி வைக்கிறார்கள். இவனுக்கு அந்த சனகரிப்பு சபை உச்ச நீதிமன்றத்தின் ஒரு நீதிபதியாக இருக்க வேண்டிய ஒரு மகன், பெரிய உயர்ந்த அந்தஸ்து, இவனுக்கு தள்ளி வைத்தவுடன் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும், நான் யூதன் என்று நிரூபிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு தன்னுடைய மனைவி நிசிபத் அவளை தள்ளிவிட வேண்டும். தள்ளுதல் சீட்டை கொடுத்து தன்னுடைய மனைவியை தள்ளி விடுகிறான். அவள் ஒரு பாவமும் செய்யல. தாவீதினுடைய அம்மா, தாவீதின்னு பிறக்கல, தள்ளி வச்சாச்சு. தள்ளுதல் சீட்டு யூதர்கள் தான் தருவார்கள். அவன் மறுபடியும் அந்த சனகரிப்பு சபையில் அவன் அங்கத்தினராய் மாறினான். இப்பொழுது தள்ளுதல் சீட்டு மனைவியை தள்ளியாச்சு. அவளுடைய வேலைக்காரியை திருமணம் செய்து கொள்கிறார் தாவீதினுடைய தகப்பன். இரவு அந்த வேலைக்காரி ஆள் மாறாட்டம் செய்து அந்த இடத்தில் தாவீதினுடைய தாய் வந்து போவாளாம். ஒரு வாரம் அப்படி நடந்திருக்கு. அதில் கற்பம் தரிக்கப்படுகிறாள். 3 மாதம் கழித்து அவள் கற்பம் தரிக்கப்பட்டாள் என்று சொல்லும்போது, மோசையின் பிரமாணத்தின்படி தாவீதினுடைய தாய் அடித்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் அடித்து கொள்ளப்படலை. விசாரணை நடக்கிறது. அந்த வேலைக்காரி உண்மையை சொல்லுகிறாள். ஆதலால் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பை கொடுக்கிறார்கள். மறுபடி தாவீதின் தகப்பன் முறைப்படி திருமணம் செய்கிறார். இந்த இடைப்பட்ட காலத்தில் திருமண உறவு இல்லை, திருமண முறிவில் கற்பம் தரிக்கப்பட்டவன் தான் இந்த தாவீது. அதுதான் சொல்லுகிறான், என் தாய் பாவத்தில் என்னை கற்பம் தரித்தாள். ஆனால் தாவீதினுடைய தகப்பன் ஒரு சந்தேகம் இருக்கிறது. இவன் தவறான முறையில் பெற்றெடுக்கப்பட்டவன். அவன் தள்ளுகிறான். நான் எதற்காக சொல்லுகிறேன்னா, தந்தையின் அன்பு அவனுக்கு கிடைக்கல. சிறு வயதில் எல்லாரும் போய் சீலோவில் பலி செலுத்தும் போது தாவீதினுடைய தகப்பன் அவனுக்கு பலி செலுத்த மாட்டான். வருடத்திற்கு ஒரு முறை யூதர்கள் செய்யணும். தூரத்தில் நின்று பார்ப்பானா மேய்ப்பர்களோடு அழுது. தகப்பனுடைய அன்பு இல்லாததினால தாயினுடைய அன்பு இல்லை. 5 வயதில் மேய்ப்பர்களோடு அந்த குளிரிலும் வெயிலிலும் விடப்பட்டவன் தான் இந்த தாவீது. அவன் 69ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தில் எழுதுகிறான், என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் வேற்று மனுஷனதாகவும் என் சகோதரருக்கு நான் அந்நியனாகவும் இருக்கிறேன். அவன் உடன் பிறந்த சகோதரருக்கு அவன் அந்நியனா இருக்கிறான். அப்போ சகோதரர்களும் அவனை வெறுக்கிறாங்க. எப்படி வெறுக்கிறாங்க? சவுல் இடத்தில் தாவீது வருகிறான். இந்த கோலியாத்தை கண்டு நீங்க ஏன் பயப்படுறீங்க? அவனை நான் எளிதா கொன்றுவேன். ஒரு முறை நான் சிங்கத்தை கொன்றேன். 1 சாமுவேல் 17:34 சொல்லுவான். ஒரு முறை நான் சிங்கத்தை கொன்னேன், ஒரு முறை கரடியை கொன்னேன். நடந்தது என்ன தெரியுமா? சகோதரர் எல்லாம் சிங்கம் இருக்கிற பகுதியில் கொஞ்சம் ஆடுகளை விட்டு தாவீதையும் 2-3 மேய்ப்பரை மாத்திரம் விட்டு, சிங்கம் அந்த ஆடுகளை கொல்ல வரும்போது தாவீது துடிதுடித்து காப்பாற்ற போவான். நீங்க விட்டுருங்க, சிங்கத்தால் கொல்லப்படட்டும், கரடியினால் கொல்லப்படட்டும் என்று அவர்கள் செய்த சூழ்ச்சி. இதுதான் உண்மையானது. ஆனால் நம்ம வேதத்தில் இல்லை, தோராவினுடைய விளக்க உரையில் போய் அதை ஆராய்ந்து பார்க்கும்போது அதுதான் உண்மை. தந்தை வெறுக்கிறார்கள், தாய் வெறுக்கிறார்கள், உடன் பிறந்த சகோதரர்கள் வெறுக்கிறார்கள். அதே 69ஆம் அதிகாரத்தில் வரும்போது அவன் நடந்து வரும்போது அவனுடைய 12ஆம் வசனம், எல்லாரும் வெறுக்கிறாங்க, ஊரார் எல்லாம் வெறுக்கிறாங்க அவனை. எல்லாரும் வெறுத்துட்டா இந்த மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா தற்கொலை செய்து கொள்வார்கள். அதுதானே உண்மை. நம்ம நாட்டில் ஒவ்வொரு நாளும் 450 to 500 பேர் தற்கொலை செய்கிறாங்க, பலவிதமான காரணங்களினால். இந்த தற்கொலை செய்கிறான் எண்ணமுடையவர்களுக்கு
அது சொல்லுகிறது ஒரே ஒரு, எல்லாரும் உங்களை வெறுத்துட்டாங்க, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இதே இடத்துல எல்லாம் ஒரு சிலர் இருக்கலாம், தாய் உன்னை வெறுக்கலாம், தந்தை உன்னை வெறுக்கலாம். வாலிப பிள்ளை, நீ 30 வயசாகி நீ வேலைக்கு போகலன்னா தாயினுடைய குணம் மாறும், தந்தையினுடைய சுவாபம் மாறும். ஊட்டி கொடுத்தவங்க ஊட்டி கொடுக்க மாட்டாங்க, எல்லாம் மாறும். தந்தையின் அன்பு மாறும், தாயினுடைய அன்பு மாறும். கர்த்தர் சொல்றார், தாய் அன்பு மாறினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், நான் மாற மாட்டேன்னு சொல்ற தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலில் தான் நமக்கு ஒரே ஒரு ஆதரவு, யாருன்னா இயேசு கிறிஸ்து. என்று சிறு வயதில் தாவீது அவரை பிடித்து கொண்டான். அவன் பிடித்து கொண்டதின் விளைவு 2 சாமுவேல் 5:4 இஸ்ரவேல் தேசத்தின் மேல் ராஜாவாய் அவர் என்ன செய்தார், அபிஷேகம் பண்ணப்பட்டார். எல்லாரும் தாவீதை என்ன சொன்னார்கள், ஆடு மேய்க்கிறவன். சாமுவேல் கேட்கிறார், உனக்கு வேற மகன் உண்டா? அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். உன்னை அப்படிதான் சொல்லுவாங்க, உன் வேலையை பார்த்து, உன்னுடைய நிலையை பார்த்து சொல்லுவார்கள், ஆடு மேய்க்கிறவர்கள் என்று. ஆனால் என் தேவன் அவனை எப்படி பார்க்கிறார் தெரியுமா? இஸ்ரவேலினுடைய ராஜாவாய் பார்க்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல். ஆகாது என்று தள்ளின கல் மூலைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தரால் ஆகும். தாவீதை உயர்த்தின தெய்வம் உன்னையும் உயர்த்த சித்தமுடையவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் உயர்த்தினார்? அவன் சொல்லுகிறான், 55 சங்கீதம் 55:17 அந்தி சந்தி மத்தியான வேளையில அவன் என்ன சொல்றான், காலையில சாயங்காலத்துல மதியம் உம்முடைய வேதத்தை நான் தியானிப்பேன், தியானித்து அந்த வசனத்தை வச்சு நான் முறையிடுவேன். அதுதான் இங்க சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை வச்சு நீங்க என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட கேட்டணும். நீங்க நேற்றும் இன்றும் என்று மாறாத தெய்வம் தானே, இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறீங்க, என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்கப்பா, நிறைவேற்றுங்க ஆண்டவரே. உன்னை வளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னீங்களே, தலையாக்குங்கப்பா. என்னை உயர்ந்த இடத்துல அமர பண்ணுவேன் என்று சொன்னீங்கல்ல, என்னை அமர பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடக்கட்டும் ஐயா. அவன் சொன்னது அதுதான். 119 சங்கீதம் 164 சொல்லுகிறான், உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் 7 முறை உங்களை துதிக்கிறேன். அவன் தான் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில். கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் முகத்தை நான் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருப்பேன். அதனாலதான் அந்த உயர்வு. சாதாரணமாய் ஒரு ஆடு மேய்க்கிறவன் தந்தையினால், தாயினால், உறவினர்களினால், மற்றவர்களினால் அவன் தள்ளப்படும் பொழுது அவன் கர்த்தரை தேடாமல் இருந்திருந்தால் அவனுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டிருக்கும். அது மட்டுமல்ல, சவுல் என்ற ராஜா 12 முறை அவனை கொல்ல பார்த்தான். வேதத்தில் 5 முறை தான், விளக்கு வரையில 12 முறை அவனை அழிக்க பார்த்தான். கர்த்தர் அவனை காத்தார். அதுதான் அவன் எழுதுகிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா சொல்லுங்க. பகைவர்களுக்கு முன்பாக, எதிரிகளுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீர். உங்களை ஏளனப்படுத்தி நிந்தித்த இந்த சமூகத்துக்கு முன்பதாக உன் ஆசிரியர் உன்னை நிந்தித்திருக்கலாம், உன்னுடைய ஊழியர், உன்னுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி உன்னை நிந்தித்திருக்கலாம். அந்த அதிகாரியை கீழே தள்ளி அதே இடத்துல அமர பண்ணக்கூடிய தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஹோட்டல்ல நீ சாதாரணமா இருக்கலாம் வேலை பார்த்துட்டு, அதே ஹோட்டலுக்கு அதிபதியாய் ஆண்டவர் உன்னை உயர்த்த முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நம்மை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். தள்ளப்பட்ட கல்லாய் வந்திருக்கிறாயா? உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? தள்ளப்பட்ட கல், எல்லாராலும் வெறுக்கப்பட்டு, ஏன் ஒரு வாழ்க்கை, எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று நீ கேட்டுக்கொண்டிருக்கலாம். உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்மேல் கரங்களை வைத்து, உன் தோள்ல கரங்களை வைத்து, உன் கண்ணீரை துடைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அது உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில நடந்து கொண்டிருக்கிற
அது ஒன்றை பற்றாது. அக்னி ஜுவாலை வேதனை உன்னை பற்றி கொள்ளாது என்று தேவன் சொல்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மூன்றாவதாக யோசேப்பினுடைய வாழ்க்கை. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சகோதரர்களினால் குழியில தள்ளப்பட்டவன், சகோதரனால் குழியில தள்ளப்பட்டவன், அதே சகோதரர்களினால் 28ஆம் வசனம் விற்கப்பட்டவன் 20 வெள்ளிக்காசா அடிமையாக மாறுகிறான். குழியில தள்ளப்பட்டவன் இப்போ அடிமையாக எகிப்து தேசத்தில் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். போத்திபார் என்ற ஒரு மனிதனுக்கு கீழாக, ஒரு படை தளபதிக்கு கீழாக அவன் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு அடிமையாக இருக்கிறான். எல்லாருடைய கண்களும் அவனை என்ன சொல்லும்? இவன் ஒரு அடிமை, இவன் ஒரு அடிமை. உன்னை என்ன சொல்லுகிறார்கள்? உன்னுடைய நிலையை பார்த்து சுற்றிலும் உள்ளவர்கள் ஏளனப்படுத்துகிறார்களே, அதற்கு உன்னுடைய ரியாக்ஷன் என்ன? ஆண்டவரிடத்துல போய் அழுகிறாய், ஆண்டவரே இப்படி என்னை வேதனைப்படுத்துகிறாங்களே. ஒரு ஆண்டு போத்திபாரினுடைய வீட்டில் அவன் இருக்கிறான். அவன் வந்ததில் இருந்து போத்திபாரினுடைய மனைவியினுடைய பெயர் சுலைக்கா. அவள் என்ன செய்கிறாள்? அவனை ஒரு நாளாவது என்னோடு வா, அவனை பாவத்துக்கு அழைக்கிறாள். 17 வயது நிரம்பிய மிகுந்த அழகுள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. எகிப்தினுடைய புத்தகத்தில் அவனை பற்றி அழகாய் சொல்லப்படுது. ஒரு ஆண்டாச்சு சுலைக்கா ரொம்ப மெலிஞ்சிட்டா. ஏன்னா அவளுக்கு ஏக்கம், எப்படியாவது யோசேப்போட ஒரு நாளாவது நம்ம என்ன செய்யணும், ஸ்பெண்ட் பண்ணணும். சுலைக்கா மெலிந்தோடனே தோழிகள் எல்லாம் வர்றாங்களாம். வந்து ஏன் இப்படி மெலிஞ்சிருக்கேன்னு கேட்குறாங்க. அப்போ அவள் உட்கார்ந்து யோசேப்பை அழைக்கிறாள். பலகணி வழியாய் அவன் வருகிறதை தோழிகள் பார்க்கிறார்கள். அப்போ தோழிகளுக்கு ஆப்பிள் பழம் கொடுத்துருக்குறாங்க. ஆப்பிள் பழத்தை ஒரு தோழி அப்படியே கத்தியிலன அப்படி என்ன செய்கிறா, கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தன்னுடைய விரலையும் கட் பண்ணிட்டாளாம். நடந்த நிகழ்வு என்னன்னா, அவ்வளவு அழகுள்ளவன் யோசேப்பு. யோசேப்பு வாஸ் என்னது வெரி 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 ஹேண்ட்ஸம் பாய். அவ்வளவு அழகுள்ளவன், ஆனால் அடிமை. இப்படி அவ்வளவு அழகுள்ளவன் சுலைக்கா அவனை அழைக்கிறாள். அதில் நடந்த நிகழ்வில் அடுத்து என்ன ஆயிடுது, 30-20 சிறைச்சாலைக்கு போயிடுறான். இப்போ என்னதுன்னா சிறை கைதி. இப்போ என்னது அவன் பேர்? சிறை கைதி. அடிமையாக இருக்கிறான், அடுத்து சிறை கைதி. இவன் ஒரு கைதி என்று சொல்லுகிறோம். ஒரு குற்றம் செய்து வருகிறவனை நம்ம எப்படி பேசுவோம்? சண்முகம் என்று சொல்ல மாட்டான். இவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் கைதி வருகிறான். எல்லாரும் தான் அப்படி தான் சொல்லுவோம். உங்களை ஒருவேளை உங்களுடைய நிலையை பார்த்து அநேகர் உங்களை வேதனைப்படுத்தக்கூடும். அந்த சிறைச்சாலையில் அவன் கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு பழக்கம் உள்ளவன். சிறை அதிகாரிகளுடைய தயவு வருகிறது, ஒரு நாள் வருகிறது, அவன் உயர்த்தப்படுகிறான். 41-41 இந்த எகிப்து தேசத்தின் 2ஆம் அதிபதியாய் அவன் அமர்த்தப்படுகிறான். கரங்களை தட்டி, எல்லாம் நல்ல பலமாய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எப்படிப்பட்ட உயர்வு! நடந்த நிகழ்வை நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். நடந்த நிகழ்வு, அந்த மனிதன் கோயம்புத்தூர்ல இருக்கிறான். அதுக்கு முன்பதாக சொல்றேன், எப்படி இப்படிப்பட்ட அடிமைக்கு கர்த்தர் இவ்வளவு பெரிய உயர்வு. தள்ளப்பட்ட கல்லாய், சகோதரினால் துரத்தப்பட்ட கல்லாய், குழியில போடப்பட்ட கல்லாய், மறுபடியும் அந்த கல்லை எடுத்து இஸ்மவேலருக்கு விற்கப்பட்ட கல்லாய். இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் 11 சகோதரரோடு எவ்வளவு சந்தோஷமாய் தன்னுடைய தகப்பன் தாய் உறவினர்களோடு வாழ வேண்டியவனுடைய வாழ்க்கை பாருங்க. திடீரென்று ஒரு சிறைச்சாலைக்குள்ள ஒரு அடிமைத்தனத்தில் போறான். அன்பு வாலிப மகனே, அன்பு வாலிப மகளே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. we are living in sinful world. பாவம் நிறைந்த ஒரு உலகத்தில் நம்ம நீச்சல் அடித்து கொண்டிருக்கிறோம். போதை வஸ்துகள் இன்று அதிகமாய் வாலிபர்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த அடிமைத்தனம் அவனை அடிமைப்படுத்தலை. யோசிப்ப இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளை, வாலிபர்களை மாயை என்ற உலகம், இதுதான் வாழ்க்கை. செல்ஃபோனை கையில் வச்சாதான் அது ஒரு பெருமை.
கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை எடுத்து போட்டுட்டு பரலோகத்துக்கு வாங்குறார். நான் இடறல் ஆகும், அதை வைத்துக்கிட்டே இருப்பேன்னா யூ வில் நாட் கம் டு ஹெவன். இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை. இதே ஆலயத்தில் வளர்க்கப்பட்ட ஒரு மகள் ஊழியக்காரியாய் மாறி இன்று காலை மரித்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அதே நிலைமை உனக்கு எனக்கு வருவதற்கு எவ்வளவு நேரம்? ஒரு விமான விபத்து சொல்லுகிறோமே, அந்த விமான விபத்தை குறித்து நம்ம அந்த விமானத்தில் நம்ம பயணம் செஞ்சிருந்தா நம்மளுடைய வாழ்க்கை என்ன? இன்று இப்போ நான் கேட்குறேன், உண்மையாக சொல்லணும், இப்போ ஆண்டவர் வர்றார், இந்த நேரம் வரப்போகிறார். யார் நிச்சயத்துக்கு நம்ம யார் நிச்சயமாக நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வருவேங்கிறவங்க கையை உயர்த்தி காண்பிக்க. ஆண்டவர் பார்க்குறாரு. பார்த்தீங்களா? 1% கூட இல்லை. எவ்வளவு வருத்தமான ஒரு நிலைமை. ஏன் நம்ம மாயை கண்டு ஓடணும்? எல்லாம் மாயை. நம்ம பார்க்கறது எல்லாம் மாயை. நிரந்தரம் என்னன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவருடைய ராஜ்யம் ஒன்று தான் நிரந்தரம். நீங்க கண்ணை மூடுனா உன்னுடைய ஆத்மா அவருடைய இளைப்பாறுதலுக்குள்ள போகணும். இல்லை என்றால் நரகம் 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 நரகத்தினுடைய காரியம் இந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. உனக்கு இந்த வேதனையை சகிக்க முடியலையே, நரகத்தில் இதை காட்டிலும் 1000 மடங்கு வேதனை. உனக்கு சாவு கிடையாது, சாவு கிடையாது. இங்க இந்த செல்போனை எடுத்து அப்படி பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்குல்ல. எந்த சந்தோஷமும் உன்னை எங்கே கொண்டு போகாது? பரலோக ராஜ்யம் கொண்டு போகாது. இது ஒன்று தான் பரலோக ராஜ்யம். உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது ஒன்று, இது ஒன்று தான். நீ தள்ளப்பட்ட கல்லாய் நிற்கிறாய். கேட்கும் போது பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒரு பெந்தேகோஸ்தே ஆலயம் ஆண்டவர் ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களால சொல்ல முடியலையே, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியன்னு இருதயத்தில் ஆழத்திலிருந்து அந்த இடத்துல சொல்லிட்டு வந்து ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிட்டார். ஆனால் நம்ம என்ன வைக்கிறோம்? அதை நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். அதை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஏன் அப்படின்னா தொடர்ந்து சேரும். அதான் சொன்ன, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையும். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் தான். விட்டுறணும். கோபக்காரன் நான், என்னை கோபமூட்டாத, எனக்குள்ள ஒரு சிங்கம் தூங்குது, அது தூங்க தான் செய்யணும். வாழ்க்கை முழுவதும் எந்திரிக்க கூடாது. நம்ம மீசிய முறுக்குனா அது நம்ம சிலுவையில் அறையப்பட்டுட்டோம். எல்லா சரீரத்தில் காணப்படுகிற அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் சிலுவையில் அரைஞ்சாச்சு. இயேசுவுக்காக நம்ம நிற்கிறோம். அன்னால் செய்த ஒரு காரியம் என்னன்னா, 18 ஆண்டுகள் அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் வரல, வெளியே தான் இருப்பாளாம். நீ பலி செலுத்திட்டு வான்னு 19ஆம் ஆண்டு தொடக்கத்தில் உள்ள போறா. கற்பம் தரிக்கிறா. கிரேசத்தோடு விசாரத்தோடு ஜெபிக்கிற ஒரு மகள். அந்த ஒரு ஆண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அவள் ஜெபித்து தான் அந்த இடத்துல வந்து அடுத்து சந்தோஷமாய் வந்தா. ஏன் சந்தோஷமாக வந்தானா, நிச்சயம் அவளுக்கு ஒரு அசரீரி கேட்கப்பட்டிருக்கும். நான் உன்னுடைய ஜபத்தை கேட்டேன். அதான் அவளுக்கு மிகுந்த சந்தோஷத்தோடு அவள் வெளியே வர்றா. உன்னுடைய ஜபத்தை கேட்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். தள்ளப்பட்ட கல்லாய் வந்திருக்கிறாயா? எல்லாரும் பொன்னை தள்ளி இருக்கலாம், ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் உன்னிடத்துல, தள்ளப்பட்ட கல்லாய் நிற்கிறாயே, உன்னை நான் இந்த தள்ளப்பட்ட கல்லை தான் சமுதாயத்தின் மூளை கல்லாய் மாற்றி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உங்களுக்கும்பா. நீ ஆசீர்வாதமாக இருப்ப, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்ப. நீ ஒரு கம்பெனியை ஆரம்பிப்ப, உங்களை 100 பேர் வேலை பார்ப்பாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. நீ ஏன் நினைக்காத, ஐ வாண்ட் டு பிகம் அ போலீஸ் ஆஃபீஸர், ஐ வாண்ட் டு பிகம் அன் அட்வொகேட், ஐ வாண்ட் டு பிகம் மேன் இன்ஜினியர், ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர், ஐ வாண்ட் டு பிகம் ஆஸ்ட்ரோனாட், ஐ வாண்ட் டு பிகம் அ பைலட் சொல்லாத. ஆண்டவரே, நீங்கள் என்னை எதற்கு தேர்ந்தெடுத்தீங்கப்பா? எதற்காக நீங்கள் என்ன தெரிந்தெடுத்தீங்க? பவுலடிகளார் சொல்லுகிறார் பிலிப்பியர் 3:12, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் ஓடுகிறேன், ஆசையாய் ஓடுகிறேன்.
நீ எதுக்கு உன்னை பிஸ்னஸ் பண்ண ஆண்டவர் தெரிந்தெடுத்திருப்பார். பிஸ்னஸை நல்லா வர்த்திக்க பண்ணுவார். நிறைய மிஷினரிக்கு நீ உதவி செய்வார். திருச்சபைக்கு 50,000 1,00,000 கொடுப்ப. ஆண்டவர் அதுக்கு தான் தெரிந்தெடுத்திருக்கலாம். யாருக்கு தெரியும்? ஆண்டவருடைய சமூகத்தில் வாங்க. ஆண்டவரே, தாவீதை உயர்த்தின தெய்வம். தாவீதினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கல்ல, தியானி ஒரே இது. அவர் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்துட்டான். ஆல் த டைம் அவன் எப்போதும் பாடிக்கிட்டு இருப்பான். யார் அதிகமாக நொறுக்கப்படுறாங்களோ அவங்ககிட்ட இருந்து அதிகமான பாடல்கள் வரும். அவங்க தான் ஆண்டவரோடு பேசும்போது, அழுதும்போது ஆண்டவர் பாடல்களை கொடுப்பார். அந்த பாடல்களிலும் அர்த்தம் இருக்கும். அநேகருடைய காயங்களை இந்த பாடல்கள் என்ன செய்யும்? அப்படியே ஆறுதல் படுத்தும். அதான் சங்கீதங்கள் நம்மை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவன் சொல்லுகிறான், ஆதியாகமம் 39:9 சுலைக்காட்ட போத்திபாருடைய மனைவிட்ட சொல்கிறான், நான் எப்படி இதுக்கு உடன்படும்? ஹவு கேன் ஐ, நான் எதுக்கு இதை, நான் ஹவு கேன் ஐ அக்செப்ட் திஸ்? நீங்கள் என்னுடைய எஜமாட்டி, என் எஜமான எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறான். ஐ ஷுட் நாட் டச் யூ. நான் உங்களை பக்கத்தில் நான் தொடக்கூட கூடாது. என் தேவனுக்கு விரோதமாய் நான் எவ்வாறு பாவம் செய்வது? 17 வயது 17 வயது நிரம்பிய ஒரு மகன், அவன் எல்லா பாவத்தையும் செய்யலாம். அவனுக்கு ஒரு பைபிள் டீச்சர் கிடையாது. மதுராந்தகத்தில் இருக்க பவர் ஏஜ் சபையின் போதகர் மாதிரி ஒரு ஏசுதாஸ் ஐயா கிடையாது அவனுக்கு. ஒருவேளை தகப்பனார் யாக்கோபு தான் வழிபட்ட தன்னுடைய தாத்தாவினுடைய முறையின்படி மோசையினுடைய நியாயப்பிரமாணம் கூட கிடையாது. அவனுக்கு எப்படி இது பாவம் என்று யார் சொன்னா தெரியலை. ஆனால் அவன் அதுக்கு உடன்படலை. ஆனால் உங்களுக்கு இன்னைக்கு வேதத்தில் எவ்வளவு வார்த்தைகள் கர்த்தர் உங்களோடு பாடல் மூலம் பேசுகிறாரே, ஆராதனை மூலம் பேசுகிறாரே, ஒரு ஆட்டோவில் எழுதியிருக்கிற அந்த வாக்கு தத்தத்தின் மூலம் பேசுகிறாரே, ஒரு காரில் எழுதின வாக்கு தத்தம் மூலம் பேசுகிறாரே. எவ்வளவு நாள் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கடினப்படுத்தி கொண்டிருப்பீர்கள்? உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? கரங்களை உயர்த்தி கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இவங்களை ஆசீர்வதித்த கரம், அன்னாளை ஆசீர்வதித்த கரம், யோசேப்பை ஆசீர்வதித்த கரம், தாவீதை ஆசீர்வதித்த கரம் என் தலையின் மேல் நீங்க வைங்கப்பா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நடந்த நிகழ்வை சொல்லி நம்ம எங்க போறோம்? ஜெபிக்க போறோம். 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக மதுரையில் ஜல்லிக்கட்டுக்கு ரொம்ப புகழ்பெற்ற, எல்லாரும் அலங்காநல்லூர் என்று சொல்லுவீங்க, அதை காட்டிலும் புகழ்பெற்ற பாலமேடு என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. அங்கே தான் நல்ல ஜல்லிக்கட்டு. முதல்ல அவனியாபுரத்தில் நடக்கும், 2வது பாலமேடு. இது அரசாங்கம் எடுத்தனால அது புகழ் பெற்றது. பாலமேடு நல்ல ஜல்லிக்கட்டு. அந்த ஊரை சார்ந்தவர் ஒரு வாலிபன் அந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக 10வது பொதுத் தேர்வில் 465 மதிப்பெண்கள் எடுத்து இப்பொழுது கௌரி கிருஷ்ணா என்ற ஒரு ஹோட்டலில் மதுரையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு ஊழியர் அங்கு குடும்பமாய் ஞாயிற்றுக்கிழமை போய் இருக்கிறார். அவனை பார்க்கும்போது நல்ல படித்த மாணவனை போல தெரிகிறது. வா, என்னப்பா ஏன் உன் முகம் ஆடலாக இருக்கு? ஐயா, நான் நிறைய மார்க் எடுத்தேன், நான் நல்லா படிக்கணும்னு நினச்சேன். எங்கள் அப்பா என்னை வேலைக்கு விட்டாங்க. உங்கள் அப்பாவுக்கு என்ன? எங்கள் அப்பாவுக்கு டிபி வியாதியா, வேலை செய்ய முடியாது. என் அம்மா தான் கூலி வேலை செய்து என்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய தங்கை 9வது படிக்கிறார். அவளுடைய திருமணத்திற்காக என்னை இந்த ஹோட்டலில் என் தகப்பனார் 5000 ரூபா மாத சம்பளத்துக்கு என்னை விட்டுட்டாங்க. கண்ணீரோடு அந்த ஊழியர் திரும்பி போகிறார். ஆண்டவர் பேசுகிறார், நீ அந்த மகனை கூட்டிட்டு வா, இயேசுவை பற்றி சொல்லு. அவங்க அப்பாட்ட போய் பெர்மிஷன் கேட்டு அவனை படிக்க வை. அடுத்த நாள் அந்த இடத்துக்கு போகிறாரு. மேலாளர்கிட்ட பேசி அந்த மகனை அழைத்து அவங்க வீட்டுக்கு போனான். அவன் கண்டிப்பாக வேலை பார்க்கணுயா, நான் முடியாது, எனக்கு டிபி வியாதி இருக்கிறது, நாங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு 2000 இல்லை 3000 ரூபா தந்துடுறோம், பையனை படிக்க வைக்கிறோன்னு. சரி என்று சொன்னார். தமிழ்நாடு பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வரை சந்தித்தார்கள். அவரிடத்தில் சொன்னபோது, நீங்கள் இவ்வளவு ஒரு ஏழை மாணவனை நீங்கள் படிக்க வைக்கும் போது நான் என்னுடைய ஸ்தானத்தில் நான் அவனுக்கு கொடுக்குறேன்,
அப்படி என்று அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டியதே இல்லை. ஏன்னா மார்க் இருக்கு. அந்த கல்லூரியில் இடம் கிடைத்தது. இது 1 மாதம் நடக்குது. இந்த 1 மாதத்தில் ஆண்டவரை பற்றி அந்த ஊழியர் சொன்னதுனால அந்த மணிகண்டன் என்ன செய்தானா, ஆண்டவரை பற்றி கொண்டான். எல்லாரும் நம்மளை தள்ளிட்டாங்க, நம்ம தெய்வம் நம்மளை கைவிட்டு விட்டது. நல்லா படிக்கக்கூடிய மாணவன் நான், எல்லாரும் கைவிட்டாங்க, நம்ம தெய்வமும் கைவிட்டுருச்சு. நான் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிற, தண்ணீர் ஊற்றக்கூடிய ஒரு வேலையில் நான் போயிருக்கிறேனே, ஆனால் இவர்கள் வணங்குகிற தெய்வம் என்னை மறுபடியும் படிப்பதற்கு வைத்ததே என்ற உள்ளம் உடைக்கப்பட்டு அவன் என்ன செய்தான், இயேசுவை ஏற்றுக்கொண்டான். 3 வருடத்தில் 6 வாலிப பிள்ளைகளை ஆண்டவருக்குள் வழி நடத்தினான். கோயம்புத்தூர் சென்றான். ஒரு தொழிற்சாலையில் வேலை பார்த்தான். அந்த தொழிற்சாலையினுடைய ஓனருடைய கண்களிலே தயவு அவன் உயர்த்த 4 ஆண்டுகளிலே மேலாளராய் மாறுகிறான். தினமும் வருகிற வரவு செலவுகளை கனரா வங்கியில் காலையில் செலுத்தி அங்குள்ள மேலாளரோடு நல்ல ஒரு தொடர்பு. அவர் ஒரு கிறிஸ்தவர் மேலாளர். அவர் மாறுதலாய் செல்ல இன்னும் 2 மாதம். உனக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். உன்னுடைய படிப்பிற்கு நான் எளிதாக ஒரு 40 லட்ச ரூபா லோன் கொடுக்கலாம். நீ ஒரு தொழிற்சாலை ஆரம்பித்து நடத்தினால் என்ன என்று கேட்கும்போது, மதுரைக்கு ஓடோடி வந்து அந்த ஊழியரை அணுகும்போது, எனக்கு அவ்வளவு பணம் கொடுக்க முடியாது, அவங்க கடன் கொடுப்பதா இருந்தால் என் வீடை நான் உனக்கு தர்றேன்ப்பா, அந்த வீடை வைத்து எப்படியாவது நீ அந்த வீடை எனக்கு திருப்பி கொடுத்துரு என்று அந்த வீடை அடமான வைத்து அந்த தொழிற்சாலையை ஆரம்பித்தான். தொழிற்சாலை லாபகரமாய் ஓட ஆரம்பித்தது. இன்று அவனுடைய நிலைமையை நான் சொல்லுகிறேன். அவனுடைய வீட்டினுடைய மதிப்பு குறைந்தது 15 கோடி இப்போ இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த மணிகண்டனை கர்த்தர் ஒரு மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினான். அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? 30 பெற்றோர் இல்லாத அனாதை பிள்ளைகளை கோயம்புத்தூரில் நல்ல பள்ளிகளில் ஸ்டெயின்ஸ் மெட்ரிகுலேஷனில் எல்கேஜி சேர்க்கணுன்னா 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுக்கணும். அப்படிப்பட்ட யாருக்கெல்லாம் இடம் கிடைக்குதோ, இல்லைன்னா அதே மாதிரி இணையான சில பள்ளிகளில் இப்போ கல்லூரிகளில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பிள்ளை மருத்துவராய் வந்து கொண்டிருக்கிறார், படிக்க வைக்கிறார். அவருடைய தொழிற்சாலையில் 200க்கும் அதிகமான மனிதர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஏன் உன் வாழ்க்கையில் ஏன் அது நடக்கக்கூடாது? ஏன் மகளே உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது? ஏன்னா இன்னும் உன்னை எல்லாரும் தள்ளலையா? நடக்கிற நிகழ்வு உன் பெற்றோரை எல்லாரும் கனவீனப்படுத்துகிறார்களே. உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய அழகு அல்லது உன்னுடைய தோற்றம், உன்னுடைய படிப்பு, உன்னுடைய பொருளாதார நிலை, அதை குறித்து எப்படி உன்னை ஏளனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் எப்படி உன்னை நிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அது உனக்கு உன்னுடைய இருதயம் உடைக்கப்படலையா? உன் இருதயம் உடைக்கப்படலையா? வேதனை அடையலையா? வேதனை அடைந்ததினால் அன்னாள் 5 பிள்ளைகளுக்கு தாயாகவும் ஒரு தீர்க்கதரிசியினுடைய தாயாயும் மாறினார். உடைக்கப்பட்டதினால் தாவீது சமஸ்த இஸ்ரவேலினுடைய ராஜாவாய் அவை அபிஷேகம் பண்ணப்பட்டான். உடைக்கப்பட்ட யோசேப்பு அந்த எகிப்தினுடைய 2ஆம் அதிபதியாய், அதே யாரெல்லாம் குழியில தள்ளினார்களோ அவர்களை போஷிக்கக்கூடிய ஒரு இரட்சகனாய் மாறினார். யாரெல்லாம் உங்களை நிந்திக்கிறார்களோ அவர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தணும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தி நிற்கிறாங்களோ அவங்க உங்களை வீடு கிரகப்பிரவேசத்தை நீங்க வந்து கட் பண்ணுங்கன்னு சொல்லணும். உங்ககிட்ட கேட்கணும், 1 லட்சம் கொடுங்க, 2 லட்சம் கொடுங்க, அந்த இடத்துல உங்களை உருவாக்கணும். எழுந்திருப்போமா? எழுந்திருப்போமா? எல்லாரும் எழுந்திருப்போம். கடைசி நேரம் தள்ளப்பட்ட கல்லாய் ஆண்டவர் மார்க் 12:10 வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று சொன்ன கல்
மூளைக்கு தலைக்கல்லாய் ஆயிற்று. இந்த மதுராந்தகத்துல உங்களை கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டார்? மகனே மகளே, நீ அப்படியே அதே நிலையில இருக்கணுமா? அதே நிலையில நீ மரிக்கணுமா? Something wrong with you, my dear brothers and my dear sisters. நீ ஒரே இடத்துல அப்படியே இருப்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. 2 நாளாகமும் 26 உசியா ராஜா கர்த்தரை தேடும் போது ஆண்டவர் அவனை உயர்த்தினார். அதே போலதானே ஆண்டவரை தேடின எல்லாரையும் கர்த்தர் எப்படி உயர்த்தினார்ல? இன்னைக்கு மதுராந்தகத்துல உன்னை குறித்து சாட்சி சொல்றாங்களா? இந்த ஆலயத்துக்கு போனாங்க, இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த 20 மாடி கட்டடம் அவங்க கட்டினாங்க. யாராவது சொல்றாங்களா? இந்த பெரிய நிறுவனம் 100 பேர் வேலை பார்க்குறாங்களே, இந்த சர்ச்சுக்கு அந்த பிள்ளை சும்மா போனா அப்பா இல்லை, வெறும் தாய் தான். தாய் 4 வீட்டில் வேலை பார்த்தாங்க. அந்த பிள்ளைய கர்த்தர் உயர்த்தினார்னு சொல்லி சாட்சி சொல்லணும் இல்லம்மா? வாலிப மகனே, உன்னை குறித்து சாட்சி சொல்லணும்ல? ஆண்டவர்கிட்ட நீ கேட்கணும், ஆண்டவரே என் நிலையை பாருங்கப்பா, என் கண்ணீரை தொடங்கி. எல்லாரும் கண்களை மூடுவோமா? உங்களை யாரெல்லாம் நிந்தித்தாங்க யோசித்து பாருங்க. இந்த இடத்துல ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, இது ஆண்டவர் உலாவுகிற இடம். ஆண்டவர் உங்க சத்தத்தை கேட்பார். பரவசம் கத்தணும்னு இல்லை, மெல்லிய சத்தமா, ஆண்டவரே என் ஏழ்மை நிலையை மாற்றுங்கப்பா, நான் மரித்து போயிருவேன், எனக்கு இந்த வியாதி அப்படின்னு சொல்லலாம். ஆன்லைன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க உங்களை எல்லாரும் தள்ளலாம், தள்ளப்பட்ட கல்லாய் நீ நிற்கலாம். அநேகருடைய இருதயம் உடைக்கப்படட்டும். ஆவியானவருக்கு இடம் கொடுங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. ஏதோ வந்தோம், இந்த இடத்துல உட்கார்ந்தோம், அந்த இடத்தை தேய்ச்சிட்டு போக கூடாதுமா. நீ தள்ளப்பட்ட கல்லாய் வந்திருக்கிற. உன் குடும்பத்தை எப்படி மற்றவங்க சமுதாயத்துல உன் தகப்பனை எப்படி மதிக்கிறாங்க, உன்னை எப்படி மதிக்கிறாங்க, உன் தாயை எப்படி மதிக்கிறாங்க, உன் சகோதரர் எப்படி மதிக்கிறாங்க, சமுதாயத்துல நீ எந்த அந்தஸ்துல இருக்கிற? தள்ளப்பட்ட கல்லாய் இருக்கிறாயா? கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான நம்ம தெரிந்து கொள்ள வந்தார். நாங்க மேடையில இருக்கிறோம்ல, நாங்க எல்லாம் தள்ளப்பட்ட கல்லாய் ஒரு காலத்துல இருந்தோம். சமுதாயம் எங்களை தள்ளினது, எல்லாரும் எங்களை தள்ளினாங்க. கர்த்தர் குழியில விழுந்த எங்களை நாங்க கைய தூக்கணும், அவர் தூக்கினாரு. நீ கைய தூக்கலன்னா ஆண்டவர் உன்னை தூக்க மாட்டார். உன் உள்ளத்துல நீ விரும்பணும், ஆண்டவரே என்னை உயர்த்தும் அப்பா. ஒரு மணிகண்டனை நீங்க உயர்த்தினீங்க. அந்த பையன் 100க்கு மேல மிஷனரிகளை தாங்கி கொண்டிருக்கிறான், ஆலயங்களை கட்டி கொடுத்து இருக்கிறான், பல கோடி ஒரு மாதம் சம்பாதிக்கிறான். 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக கௌரி கிருஷ்ணா என்ற ஓட்டல்ல தண்ணீர் ஊற்றின பையன். நீ அமைதியா இருந்தா உன் கண்ணு முன்னாடி இதே சபைக்கு கல்லுகளை வணங்கி கொண்டிருக்கிற குடும்பத்தை கொண்டு வந்து உயர்த்துவதை நீ பார்க்க போற, நீ பார்த்து கொண்டு இருப்ப. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு, நீ அப்படி பார்க்காத, நான் உன்னை உயர்த்த விரும்புகிறேன். சவுல உயர்த்தினேன், யோனத்தான் அந்த பட்டத்துக்கு வரணும். சவுல் கீழ்ப்படியல, நீ கீழ்ப்படியாம இருக்கிறீங்க. நிறைய பேர்கிட்ட நான் கேட்டேன், இன்னைக்கு ஆண்டவர் வருக வந்தா எத்தனை பேர் வருவீங்கன்னு கை தூக்குனா 20% தான் நீங்க தூக்குனீங்க. என் உள்ள உடைக்கப்பட்டது. என் தகப்பன், பரம தகப்பன் எப்படி இருப்பான்? நான் எதற்காக நம்ம அல்டிமேட் என்ன? அதுதானே மெயின். ஐயோ, எவ்வளவு ஒரு பரிதாபத்துக்குள்ள இருக்கிறோம். தள்ளப்பட்ட கல்லாய் வந்திருக்கிறாயா மகனே மகளே. கர்த்தர் இந்த நாளில் உனக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறது அதுதான். எப்படி அன்னாள் கர்த்தருடைய பாதத்தை பிடித்தாளோ, எப்படி தாவீது இரவும் பகலும் எல்லா வேளைகளிலும் கர்த்தரை பிடித்தாரோ, யோசேப்பு அந்த குழியில் இருக்கும்போது கரங்களை உயர்த்தி, அடுத்து அடிமைத்தனத்தில் இருக்கும்போது கர்த்தரை பிடித்து கொண்டான், சிறைச்சாலையில பிடித்து கொண்டான். கர்த்தர் அவனை உயர்த்தின தெய்வம், உண்மை உள்ள தெய்வம் என்றார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்றார். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் தள்ளப்பட்ட கல்லாய் நீங்கள் வந்திருந்தால் கர்த்தர்
அவர் சொல்லுகிறார், நீதான் சமுதாயத்துக்கு தலைக்கல்லாய் நீ மாறுவாய். இந்த சபையில் வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் மகன் இந்த தேசத்தின் தலைக்கல்லாய் மாறுவான், இந்த மாநிலத்தின் தலைக்கல்லாய் மாறுவான். கரங்களை தட்டுங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி எந்த மனுஷனை உயர்த்துகிற கர்த்தர், எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற கர்த்தர், ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya. நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, உதவிக்கு யாரு இல்லைன்னு நினைச்சாலும் சரி, உங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார், உங்களை உயர்த்த ஒருவர் இருக்கிறார். அவர் தேடி வந்து நன்மை செய்கிறவர். எந்த வயல்ல ரூத் கதிர்களை பொறுக்கினாலும் அதே வயல்ல அதே வயலுக்கு சொந்தக்காரியாய் கர்த்தர் மாற்றி தொழிலாளியை முதலாளியாய் மாற்றுகிற தெய்வம். ஒரு தொழிலாளியை முதலாளியாய் மாற்றுகிற தெய்வம். எந்த தேசத்துல அடிமையாய் கொண்டு போகப்பட்ட வாலிபன் தானியேல ஒழுங்கான ஒரு ஜெபம் இருந்ததுனால அதே தேசத்துல ஒரு தலைவனாய் கர்த்தர் உயர்த்தினார். 120 மாகாணங்கள், 120 மாகாணங்களை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு 3 பேர். மொத்தம் 123 பேர். அதுல ஒரு நாள் 120 பிளஸ் 2 122 பேர் தானியேலுக்கு எதிராக நின்னாங்க. ஆனாலும் தானியேலை ஜெயிக்க முடியல. தானியேலின் தேவன் ஜீவனுள்ள தேவன், தானியேலின் தேவன் ஜீவனுள்ள தேவன். எனக்கு விரோதமா எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வாக்குரைத்தீ. எனக்கு விரோதமா நியாயத்தில் எழும்பும் நாவை குற்றப்படும்படி செய்திடுவே. குற்றப்படும்படி செய்திடுவே. கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இயேசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும். உறவு தாங்க உயர்வு. ஆண்டவரோட நமக்கு உறவு நல்லா இருக்கா? இல்லைன்னா உலகத்தோட நம்முடைய உறவு நல்லா இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆண்டவரோட நல்ல உறவுல இருக்கிறோமா? இல்ல 7 நாளும் இருக்கிறோமா? சபைக்கு வரும்போது மட்டும் அவரை நேசிக்கிறோமா? இல்லைன்னா வீட்டுக்கு போனாலும் வேலையில இருந்தாலும் நம்ம இதயம் அவருக்காய் துடிக்குதா? உங்க உறவு தான் உயர்வு. இயேசுவின் மேல வைத்திருக்கிற அன்பு தான் உயர்வு. அவரோடு இருக்கிற உறவு தான் உயர்வு. பயப்படாதீங்க. என்றைக்கு இயேசுவோட நமக்கு ஒரு கனெக்ஷன் வந்துச்சோ அதுல இருந்தே உயர்வு தான், அதுல இருந்தே உயர்வு தான். படிப்படியாய் உயர்வு, படிப்படியாய் உயர்வு. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. உலகம் வேஸ்ட்னு சொல்லலாம், ஆனா நீதான்ப்பா எனக்கு டேஸ்ட்னு கர்த்தர் மாற்றுறவர். சர்வ வல்லவர் உங்களை மாற்றுவாரு, உங்க பிள்ளைகளை மாற்றுவாரு, உங்க குடும்பத்தை மாற்றுவாரு, உங்க தலையை உயர்த்துவாரு. என் தேவனால் செய்ய முடியும். நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரிச்சிருப்பேன். உண்மைதானே? இயேசு மட்டும் வாழ்க்கையில வரலன்னா என்னைக்கோ என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்குமே.
உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிஞ்சிருப்பேன். இந்த வேளையில நன்றி உள்ளவர்களாக இந்த பாடலை பாடும்போது கர்த்தருக்கு நாம் சந்தோஷமாய் காணிக்கைகள் படைக்கலாம். நிற்கிற இடங்களில் ஊழியர்கள் காணிக்கை எடுக்க வருவார்கள். கர்த்தருக்கு என்று நாம் சந்தோஷமாய் படைக்கலாம். ஆன்லைன்ல பார்க்கிறவங்க கர்த்தருடைய இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைக்க விரும்பினால் 90039155548 என்கிற ஜிபே நம்பருக்கு நீங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை நன்கொடைகளை அனுப்பலாம். இஃப் யூ வாண்ட் டு நீங்க விரும்பினால், சிலர் ஆன்லைன்ல பலர் பார்ப்பீர்கள், நீங்கள் இந்த ஊழியத்தில் விதைக்க விரும்பினால், இந்த காணிக்கை ஆராதனையில் கலந்து கொள்ள விரும்பினால், யூ ஆர் வெல்கம். கர்த்தர் நல்லவர். 90039 the QR கோட் ஸ்கிரீன்ல தெரியுது, அதிலே ஸ்கேன் பண்ணிக்கலாம். 90039155548. அற்புத பிதாவே, எங்கள் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க. எங்கள் பணத்தை மட்டுமல்ல, எங்களையே உமது கையில கொடுக்கிறோம்ப்பா, எங்களையே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க. ஊழியங்கள் வளரட்டும், நரகம் நஷ்டப்படட்டும், பரலோகம் மகிழட்டும். இந்த பாடல் வேளையில நாங்கள் சந்தோஷமாய் கொடுக்கிறதை ஏற்றுக்கொண்டு நீங்க ஆண்டவரே திருப்பி தருவீங்க. உங்க பிள்ளைகளை வெட்கப்பட்டு போக விட மாட்டீங்க. முந்தின 6 மாதத்தை விட பிந்தின 6 மாதம் செழிப்பும் ஜெயமும் உண்டாகத்தக்கதாக நீர் செய்ய போற அற்புதங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். உமக்கே மகிமை, உமக்கே கனம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த பாடலை பாடும்போது கர்த்தருக்கு நாம் கிடைக்கலாம். Thank you Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர்.